வாட் எக்ஸாக்ட்லி திஸ் சர்வீஸ் கம்பெனி இஸ்? நான் தேர்ட் இயர்லேயே ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டேன். அகைன் எனக்கு பிளேஸ்மெண்ட் வந்து பெரிய கன்சர்னாகவே தெரியல. கோடிங் மட்டும் இருந்தால் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாதுங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இருந்தால் தான் உங்களால் ரன் பண்ண முடியுங்க. கோட் அடித்தா மட்டும் வேலை செய்யாதுங்க. கோடிங் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கோர் ஹார்ட் தான். ஹார்ட் பீட் பண்ணால் மட்டும் ஒரு மனுஷன் நடக்க முடியாது. கை கால் எல்லாமே வேணும். அந்த பைப்லைன் சொல்கிறீங்களா? ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க? they are missing the fundamentals. அவங்க வந்து அந்த டேபிளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்குறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நீங்கள் ஐடியில் எங்கே கை வச்சாலும் பிரச்சனை தான் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக சர்வீஸ் கம்பெனி வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த கிளைண்ட்டை ஃபஸ்ட்டு எப்படி அக்வயர் பண்ணுறது? ஒரு கிளைண்ட் வந்து எங்களை டச் பண்ணிட்டு போனாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி எங்களை ஒரு டச் பண்ணா. ஃப்ளட்டும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ எனக்கு ஒரு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று கார்பரேட்குள்ளே போ, இல்லாட்டி அடுத்து என்ன பண்ண போகிறேன். கிளைண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 10 கிளைண்ட்டுக்கும் நான் வந்து சர்வீஸ் டெலிவர் பண்ணணும். அப்போ டேலண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கும். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது டேலண்ட் ஃபைன் பண்ணுறது. உங்களோட கம்பெனியில் வந்து ரிசோர்ஸஸ் ஹையர் பண்ணுறதுக்கு ஏதாவது மெட்ரிக் ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் இன்டர்வியூ எடுத்திங்கன்னா என்னெல்லாம் பார்ப்பீங்க? ஈவன் லைக் நீங்கள் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பாருங்கள். இந்த டாஸ்க் இந்த பையன் பண்ணுவான்னு நம்பினா மட்டும் தான் அவருக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க. இந்த பையன் இந்த டாஸ்க் பண்ண மாட்டான்னு உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டீங்க. வி ஹேவ் டு செல் அவர் செல்ஃப். எஸ். ரெண்டாவது கமிட்மெண்ட் டு ஒர்க். ஸோ நான் சொல்கிறதே லவ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க தான் எனக்கு வேணுன்றேன். ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் பண்ணுறவங்க வந்து ஒரு கம்பெனி வளர்க்க முடியாது, கம்பெனி ரன் தான் பண்ண முடியும். நான் எங்கள் கம்பெனி க்ரோ பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் ChatGPT உள்ள வரதுனால நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க. அந்த ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் வந்து 10 lakhs. இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 lakhs எடுக்கிறீங்க. ஒரு 5 ரிசோர்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடிக்கிறீங்க. இப்போது அதே ப்ராஜெக்ட்டை பண்ணுறதுக்கு 2 ரிசோர்ஸ் தான் எடுக்கிறீங்க. அப்போது 10 லட்சம் உங்களால் வாங்க முடியாது, ஏன்னா 2 ரிசோர்ஸ் வச்சு தான் பண்ணுறீங்க. அப்போது 10 lakhsக்கு பதிலாக லெட்ஸ் சே 5 lakhs தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அப்போது அந்த ஓவராலாக உங்களுக்கு வர்ற ரெவன்யூ டெப்ரிஷியேட் ஆகுது. இது ஓவர் த பீரியட் இன்னும் டெப்ரிஷியேட் ஆகும். ஹாய் காய்ஸ், வேல்யூ இன் தி மேக்கிங் பாட்காஸ்ட்டில் 3rd எபிசோடு இது. ஐடி கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாலே 2 டைப் தான் இருக்குது. ஒன்று சர்வீஸ் கம்பெனி, இன்னொன்று ப்ராடக்ட் கம்பெனி. இது ரெண்டையுமே பண்ணவர் நம்மளோட இந்த பாட்காஸ்ட்டில் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. ஹிஸ் நேம் இஸ் விஸ்வநாத், ஃபவுண்டர் ஆஃப் VGTS டெக்னாலஜிஸ். விஸ்வா 3rd இயர் படிக்கும்போதே ஒரு ப்ராடக்ட் பண்ணி அதிலிருந்து 60K கிட்ட ரெவன்யூ பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படியே அங்கேருந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் விப்ரோவில் ஜாயின் பண்ணி 1 year ஒர்க் பண்ணதோட குவிட் பண்ணிவிட்டு எகெயின் அவரோட ஓன் சர்வீஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே திரும்பவும் ஒரு ப்ராடக்ட் எடுத்து ப்ராடக்ட் கம்பெனி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஃபெயில் ஆகி திரும்பவும் ஒரு சர்வீஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இப்போது சர்வீஸ் கம்பெனியும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேரலாக ப்ராடக்ட் கம்பெனியுமே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஸ்வா அவரோட 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை இந்த பாட்காஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னா ஐடி கம்பெனி உங்கள்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, எந்தெந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் எப்படி நீங்கள் லாங் டர்மாக ஒர்க் பண்ணலாம், என்னெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்லேருந்து நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி கிளைண்ட்டை வந்து நம்ம எடுக்கிறது, எப்படி வந்து டேலண்ட்டை ஹோல்ட் பண்ணுறது, டீமில் எப்படி கல்ச்சர் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு சர்வீஸ் கம்பெனி எப்படி சஸ்டெயினபிளாக எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விஸ்வா இந்த பாட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் சர்வீஸ் கம்பெனியோட ஃபியூச்சர் என்னவாக இருக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து பேசியிருக்கோம். இந்த பாட்காஸ்ட் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டு இந்த பாட்காஸ்ட்லேருந்து எதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் பாட்காஸ்ட். ஹே காய்ஸ், வெல்கம் யூ ஆல் டு அனதர் எபிசோட். இந்த வேல்யூ இன் தி மேக்கிங் பாட்காஸ்ட்டில் நெக்ஸ்ட் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இந்த வேல்யூ இன் தி மேக்கிங் அப்படின்ற இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதோட ரீசன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் குளோபல் லெவலில் ஐடியில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு தான் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பாட்காஸ்ட்டில் டெக் எஜுகேட்டர்ஸ், டெக் ஆண்டர்ப்ரனர்ஸ், ரொம்ப இயர்ஸாக டெக்னிக்கல் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு குளோபல் லெவலில் என்ன நடக்குது அப்படின்ற எல்லா நாலேஜையும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு தான் இந்த பாட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேசிக்கலி வேல்யூ இன் தி மேக்கிங் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிலிக்கான் வேலி உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் இந்த பாட்காஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம கூட விஸ்வா இருக்காங்க. ஸோ யா, லெட்ஸ் கெட் இன் டு தி பாட். ஹாய் விஸ்வா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்ஸ் ஜான், தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் டு த ஷோ. என் பேர் விஸ்வநாத். ஸோ விஷ்கேனா டெக்னாலஜி சொல்யூஷன்ற கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு 14 years இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் கம்பெனி ஒரு 7 years சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். வி ஆல்சோ ஹாவ் ஏ ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ 2 வருஷமாக ப்ராடக்ட்காக தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது எவ்வளோ ஒர்க்ஸ்ன்ற பேரில் வி ஆர் பிரான்ச்ட் அவுட். ஸோ அதுவுமே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான்
வி ஆர் டூயிங் இட். மோஸ்ட்டாக யூஆர் இன்டூ சர்வீஸ் கம்பெனி கரெக்டாக? லாஸ்ட் 8 இயர்ஸாக வந்து சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணி. கரெக்ட் ஜான். 8 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியும் லைக் பிட்ஸ் அண்ட் பீசஸாக சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். மச் வி ஆர் 90% லைக் ஐ கேன் சே லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலாக 90% சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். வாட் எக்ஸாக்ட்லி திஸ் சர்வீஸ் கம்பெனி இஸ்? இப்போது சர்வீஸ் கம்பெனினா ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவில் லெட்ஸே நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். எனக்கும் ஐடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஐடி கம்பெனினா என்ன, ஐடி சர்வீஸ் கம்பெனினா என்னன்னு கேட்குறேன். என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க? சூப்பர் ஜான். இந்த கொஷின் நிறைய பேருக்குமே இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிறது வந்து ப்ராடக்ட் கம்பெனி, சர்வீஸ் கம்பெனி ரெண்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து சர்வீஸ் கம்பெனி தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா டிசிஎஸ், விப்ரோ, அசென்ச்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, அவங்க எல்லாமே சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சர்வீஸ்னால் என்னென்னு சொல்ல வரேன். ஸோ இந்த கம்பெனிலாம் சர்வீஸ் கம்பெனி. நம்ம ஜோகோ, ஃப்ரெஷ்ஒர்க்ஸு, பேபால் இவங்களாம் வந்து ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ சர்வீஸ்க்கும் ப்ராடக்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜோகோ எடுத்துக்கலாம். ஜோகோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், ஜோகோ புக்ஸ். ஸோ ஜோகோ புக்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை தான் பில்ட் பண்ணுறாங்க. பேசிக்காக ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்டை லைசன்சிங் மெத்தடில் அவங்க என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு விற்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ராடக்ட் பண்ணிட்டேன், புக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்குமே அக்கௌண்ட்ஸ் தேவை, ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கும் அக்கௌண்ட்ஸ் தேவை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் அக்கௌண்ட்ஸ் தேவை. கரெக்டாக? ஸோ எல்லாருக்கும் வந்து நான் வந்து லைசன்சிங் மாடலில் பெர் ஆனம், பெர் மந்த், பெர் யூசர் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில் பண்ண முடியறது வந்து ப்ராடக்ட் கம்பெனி. ஓகேவா? சர்வீஸ் கம்பெனின்றது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து எல்எம்எஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும், இந்த மாதிரி தான் என் ஃப்ளோ இருக்கணும், கஸ்டமாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட வந்து தான் உங்களால் கேட்க முடியும். ஸோ எனிதிங் லைக் நீங்கள் சிஸ்டமில் ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணுறதா இருந்தாலோ, இல்லாட்டி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலோ, ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் சர்வீஸ் கம்பெனிக்கிட்ட தான் வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். ஓகே. ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்றது ஜென்ரலாக ஒரு ப்ராடக்ட்டை நான் ரெடி பண்ணிடுவேன். ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை நான் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை மற்றவங்களுக்கு வைப்பேன். இந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். சர்வீஸ் கம்பெனி அப்படின்றப்ப நான் ப்ராடக்ட்டை மற்றவங்கள்ட்ட கொடுக்க போகிறது கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் வேணும், அந்த சர்வீஸ் ஒரு ப்ராடக்டாக கூட இருக்கலாம். அந்த சர்வீஸ் உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் வந்து எனக்கு பண்ணி தருவீங்க. கரெக்ட். இதுதான் சர்வீஸ் கம்பெனி, இதான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம். இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து ஜோகோ புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜோகோ புக்ஸை நீங்கள் ப்ராடக்டாக நீங்கள் வந்து ஜோகோட்டேருந்து வாங்கிடுவீங்க லைசன்சிங் மாடலில். ஆனால் உங்களோட எக்ஸிஸ்டிங் ஃப்ளோவுக்கு அதை கஸ்டமைசேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போயுமே நீங்கள் சர்வீஸ் கம்பெனி தான் ரீச் அவுட் பண்ண முடியும். ஜோகோ ஆர் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ் ஆர் பேபால் will not touch on the core product. அவங்களோட ப்ராடக்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி தர மாட்டாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது. திஸ் இஸ் வை இப்போ ப்ராடக்ட் வந்து லெட்ஸே நானே என்னோட கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இப்போ ஜோகோ புக்ஸே நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நான் ஜோகோ புக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது வந்து என்னோட பிஸ்னஸுக்கு செட் ஆகலை அப்படின்றப்ப நானே ஒரு ஜோகோ புக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று எனக்குன்னு நான் XYZன்னு பண்ணிக்க நினைக்கிறேன். அப்போ இந்த டைமில் நான் உங்களை ரீச் பண்ணுவேன். கரெக்டாக? எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைசேஷனோட ஒரு சர்வீஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் எனக்கு பண்ணி தரீங்க. கரெக்டுங்க ஜான். சூப்பர் கூல். இப்போது இந்த சர்வீஸ் கம்பெனியாக இருக்கட்டும், ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இங்கே வந்து ப்ரைமரியாக இன்வால்வ் ஆகிருக்கிறது கோடிங். கரெக்டாக? இது பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் வேணும். நான் ஈவன் ஜோகோ புக்ஸ் ரெடி பண்ணணும்னாலும் சரி, எல்எம்எஸ் ரெடி பண்ணணும்னாலும் சரி, ஒரு சர்வீஸ், ஒரு பேசிக் வெப்சைட் என்கிட்ட யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அதை பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து அந்த கோடிங் நாலேஜ் வந்து வேணும். உங்களோட கோடிங் ஜர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இனிஷியல்? ஓகே. என் ஜேர்னி வந்து லாங் பேக். நான் காலேஜில் இருக்கும்போதே லைக் அந்த கோடிங் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து லைக் ஏதாச்சும் பண்ணணுன்றது தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. அப்போ தான் வந்து லைக் ஜஸ்ட் டைல்லாம் வந்த டைமு. ஸோ ஜஸ்ட் டைம் பேடிஎம் வாஸ் த அப்போ அந்த ஃபோன் ரீசார்ஜ் மட்டும்தான் பேடிஎம் அப்போ ஜஸ்ட் லான்ச்டு. ஸோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு கூட சேர்க்கையும் அப்படி இருந்ததுனால ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இது காலேஜ் படிக்கிறப்ப? தேர்ட் இயரில். கூல். ஸோ அப்போ என்ன பண்ணலான்ட்டு அப்போ நாங்கள் ஒரு ப்ராடக்ட் நாங்கள் ப்ராடக்ட் ஒன்று ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ என்னன்னா லைக் இப்போ நீங்கள் மெட்டீரியல்லாம் தேடினா ஆன்லைனில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். லைக் என்னோட டைம் வந்து 2010-11 நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போது அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் பேங்க், எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் தேடினாலும் பெருசாக கிடைக்காது. சிலபஸ்னாலும் நான் வந்து ஹார்ட் காப்பி தான் வச்சுருக்கணும். டீச்சர்ஸ் கொடுக்குற நோட்ஸோ இல்லை ரெஃபரன்ஸ் மெட்டீரியலோ எதுவுமே வந்து அக்ரிகேட்டடாக நெட்டில் கிடைக்காது. அப்போ ஈவன் லைக் இன்டர்நெட்டுமே ரொம்ப ஸ்லோ தான். லைக் த டைம் எங்களுக்கு வந்து இப்போ சாட் ஜிபிடிலலாம் உடனே வாட் எவர். அப்போ நீங்கள் ஏதாவது பில் பண்ணோன்னா
யா ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அக்ரிகேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணோம். ஸோ லைக் எனி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபால்ஸ் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கேன் கம் ரிஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் வாட் எவர் த மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இந்த இன்டர்நெட். ஓகே. ஸோ அது நாங்கள் பண்ணி வந்து எங்களுக்கு வந்து லைக் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வி ஹேட் லைக் லேக்ஸ் ஆஃப் விசிட்ஸ் டு அவர் சைட். சூப்பர். தேர்ட் இயர்லேயே இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே. ஸோ அப்போ கோடிங் பார்த்தீங்கன்னா அது அகைன் அதுதான், நாங்கள் போய் கிளாஸ் போயெல்லாம் கற்றுக்கல. ஸோ நான் லைப்ரரிக்கு வந்து இன்ஜினியரிங் புக்ஸ் எடுக்கிறதோட இது பண்ணுறதுக்கு என்ன எடுக்கணுன்ட்டு போய் தேடி பார்த்தது தான் இது. ஸோ அது அப்போ எங்களுக்கு யூடியூப்லாம் பெருத்த கண்டென்ட் கிடையாது. அப்போ வந்து லைக் நிறையா கோர்ஸ் வந்து நம்ம டொரண்ட்டில் எடுத்து டவுன்லோட் பண்ணி தான் படித்தோம். என்னோட காலேஜ் மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி தான் அதை பில்ட் பண்ணோம். ஸோ அங்கே தான் என்னோடய கோடிங் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிங்களா? தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அண்ட் தென் ஃபைனல் இயர் போயிருப்பீங்க. இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். இந்த டைம்லேயே உங்களோட ப்ராடக்ட் ரன் ஆகிட்டு இருந்துச்சா? எப்படி வந்து நீங்கள் ஃபைனல் இயருக்கு அப்புறம் காலேஜுக்கு அப்புறம் எப்படி இந்த ஜேர்னி கண்டினியூ ஆச்சு? ஓகே, அந்த ஜேர்னி சொல்லணும்னா அதான் அகைன் லைக் நான் தேர்ட் இயர்லேயே ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டேன். அகைன் எனக்கு பிளேஸ்மெண்ட் வந்து பெரிய கன்சர்னாகவே தெரியல. ஸோ ஐ ஹேட் மல்டிபிள் ஆஃபர்ஸ். அதில் எவ்வளோ ரெவன்யூ பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா அந்த ப்ராடக்ட்ல இருந்து மட்டும்? ரெவன்யூ வந்து ரெவன்யூ வந்து அந்த ப்ராடக்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து லைக் அப்போ வந்து ஒரு குவார்ட்டர்லி சொல்லணும்னா ஒரு சம்வேர் பிட்வீன் ஒரு 30 to 60K வந்துட்டு இருந்துச்சு. இன் 2011 இட் வாஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். ஸோ தட் வாஸ் அ ரெவன்யூ ஃப்ரம் தட் ப்ராடக்ட். பட் எனக்கு அந்த ப்ராடக்ட் பண்ணதுனால, எனக்கு அந்த ஒரு விஷயம் பண்ண தெரிஞ்சதுனால, அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் செட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா. நான் எனக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு தாட் ப்ராசஸ்லாம் இல்லை. பட் ஒரு வெப்சைட் பண்ண தெரிஞ்சோடனே, ஒரு அப்ளிகேஷன் பண்ண தெரிஞ்சோடனே, எனக்கு காலேஜுக்கு இது தேவைடா, அது பண்ண முடியுமா உன்னால்? டே எங்கள் அங்கிளுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வெப்சைட் கேட்குறாங்க, பண்ணி கொடுக்குறியா? ஸோ தட்ஸ் வேர் லைக் என்னோட ஆண்டர்பிரினர் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, பீப்புளெலாம் ரீச் அவுட் பண்ணுறாங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு சர்வீஸாக பண்ணி ரைட், இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபைனல் இயர் முடிச்சோடனே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி? கம்பெனிஸ்க்கு போனீங்களா? ஜாப்ஸ்லாம் எப்படி? இல்லை, எனக்கு ஆஃபீஸ் மல்டிபிள் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ ஆனால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. என்னோட பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும்னா லைக் ஐ எம் த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் அவர் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸ்னஸ்னால் எல்லாருமே லைக் அரிசி கடை, மல்லிகை கடை, அந்த மாதிரி தான் என்னோட இது. லைக் ஐம் த ஒன் அவுட் ஆஃப் கம்மிங் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் டிகிரி. அகெயின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்கே பார்க்கணும், யாரை கனெக்ட் பண்ணணுன்றதும் தெரியல. அகெயின் லைக் ஐ எம் ஃப்ரம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், லைக் டிபிக்கல் ஸ்ட்ரிக்ட் காலேஜ். ஸோ நாட் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் ஃபர்ஸ்ட் பார்ட் எங்களுக்கு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கெஸ்ட் அவரும் வேலம்மாள். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லைட்டாக மீசா வளர்ந்துருந்தாலும் அனுப்பி விட்டு போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு அனுப்பி விட்டு. கரெக்டுங்க. வாட்ச்மேன் கேட்லேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, ஐடி கார்டு இல்லையா கெட் அவுட்டு தான். ஓகே, சூப்பர். நான் வேலம்மாள் ஸ்கூலும் படிச்சிருந்தேன். வேலம்மாள் காலேஜ்னால எனக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரும்போது ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அது பாலிசி கூடயே வளர்ந்ததுனால பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் அதுதான், ஸோ எஸ்எஸ்என் ஒரு காலேஜ் மாதிரியோ லைக் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியோ ஒரு எக்ஸ்போஷர் இல்லாத டைம் அது. ஸோ இங்கே ஆரம்பிக்குதுன்றதும் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான், இதை முட்டி மோதி ஸ்டார்ட் பண்ணது. ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சதுனால லைக் இந்த மாதிரி வர ஒர்க்லாம் வந்து நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் லைக் எங்களுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஒரு ரிக்வெஸ்ட் இருந்துச்சு. எங்களுக்கு சர்ப்ரைசிங். சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு சின்ன வெப்சைட் தான் வந்துச்சு. பட் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எங்களை ரீச் அவுட் பண்ணும்போது எங்களுக்கு ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்துருக்கு, ஒரு வெப்சைட் பண்ணியாச்சு. பேமெண்ட் எப்படா வாங்குறது, நம்மகிட்ட சேவிங் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயம்லாம் அப்போவே சார்ட் அவுட் பண்ணி வித்தின் காலேஜ் மெயினில் கம்ப்ளீட் பண்ணோம். எனக்கு ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே எனக்கு விப்ரோ வந்து ஃபஸ்ட் கால் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் படிச்சிருக்க, உனக்கு கம்பெனிலே வேலை கிடச்சிருக்கு, அது ரொம்ப பெரிய விஷயம், தயவு செஞ்சு ஒரு வருஷமாச்சு நீ போய் ஒர்க் பண்ணிட்டு வான்ற மாதிரி வீட்டில் சேஃபர் சைடில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா சொன்னது ஒரே விஷயந்தான், லைக் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காச்சும் ஒரு வருஷம் நீ ஒர்க் பண்ணு, அதுக்கடுத்து உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் வாஸ் அ திங். லைக் ஐ தாட் லைக் ஐ டு கோன்ட்டு விப்ரோ ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ விப்ரோ ஜாயின் பண்ணி ஒரு 4 months எனக்கு கொல்கட்டாவில் போட்டிருந்தாங்க. ஐ ஹேட் அ ட்ரைனிங். ஸோ நான் நல்லா எக்ஸ்ப்ளோரும் பண்ணுவேன். ஸோ கொல்கட்டா வந்து நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த இது வந்து ஆல் சாட்டர்டே சண்டேஸ் வாஸ் எஸ்கேப்பிங். டிசம்பர்லேயே எனக்கு பெஞ்சுன்னு கண்ணில் காட்டல. ஸோ அகைன் எனக்கு கோடிங் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அந்த பேட்ச்சில் வந்து லைக் ஐ வாஸ் ஸ்டாப் பர்ஃபார்மிங். அதனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. சென்னையிலேருந்து கூப்பிட்டாங்களா ப்ராஜெக்ட், ஐயா சாமின்னு ஓடி வந்தாச்சு சென்னைக்கு.
ஓகே. ஸோ தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சென்னைக்கு வந்துச்சு, ப்ராஜெக்ட் சூப்பர் ப்ராஜெக்ட். என் டிஎல் வந்து வேறு லெவல். சூப்பராக சொன்னா அவர் ரிங் மாஸ்டர். எங்களை செம்ம ஃபஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணார். லைக் எந்த அளவுக்கு எங்களை ட்ரெயின் பண்ணார்னா, எனக்கு வந்து வித்தின் 3 months எனக்கு ப்ரொடக்ஷன் ஆக்சஸே கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ ஆனால் என் கூட ட்ரெயின் ஆன பேட்ச் மேட்ச் இருக்காங்களே, நான் விப்ரோ விட்டு 1 year ரிலீவ் ஆகிட்டேன். அவங்களுக்கு 1 year ரிலீவ் ஆகும்போது கூட அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆக்சஸ் கிடைக்கல. ஓகே. ஸோ தட் வாஸ் எக்ஸ்போஷர், தட் வாஸ் அ கனெக்ட் ஐ வாஸ் கெட்டிங் இன் விப்ரோ. ஆனால் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, என்னோட அலைன்மெண்ட்டும் லைக் கார்ப்பரேட்டோட அலைன்மெண்ட்டும் செட் ஆகலை. பட் ஐ வாஸ் கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் பேரலி. ஸோ அதை வந்து நான் டினை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அட் எ டைம். பட் ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது லைக் ஐ வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். லைக் ஐ நீட் டு ட்ராவல். லைக் என்னோட வீடு வந்து ரெடில்ஸ், ஆஃபீஸ் வந்து ஷோலிங்நல்லூர். ஓகே. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லாம் கிடையாது. ஸோ வி நீட் டு கோ அண்ட் சிட் இன் த சிஸ்டம் அண்ட் ஒர்க். ஸோ எனக்கு ட்ராவலே ஒரு 4 hours எடுத்துச்சு. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனாலே ஓகே ஐ வாண்ட் டு லீவ்ன்ட்டு ஐ ஸ்டார்டட் அ கம்பெனி ஜஸ்ட் லைக் தட். வீட்டில் சொல்லவே இல்லை. கையில் ஒரு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். என்னோட காலேஜ் மேட் அவன் பேர் விக்ரம். தமிழ் ஃபினான்ஸ் கைண்டாக அவன் சேனலும் வச்சிருக்காள். இஸ் குட் நவ். ஓ நைஸ். அப்போ வந்து லைக் வீட்லேயும் சொல்லலை. ஸோ எங்கிட்ட நாங்கள் இந்த பார்ட் டைமாக பண்ணோட காசு வந்து 40,000 rupees இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஸ்டார்டிங்ன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஒரு 1 year தான் ஒர்க் பண்ணீங்க? 1 year தான். 1 year ஒர்க் பண்ணிட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இங்கே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த மாதிரி நீங்கள் விப்ரோவில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ 3 monthsலேயே உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆக்சஸ்லாம் கிடச்சிருச்சு. வித்தின் லைக் ப்ராஜெக்ட் போய் 3 monthsல எனக்கு ப்ரொடக்ஷன் ஆக்சஸ் கிடச்சி. பட் இன்னும் நிறைய பேர் ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற பீப்புள் அந்த ஒரு க்ரோத் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. நீங்கள் சொன்னீங்க இன்னும் 1 yearக்கு அப்புறம் நான் ரிலீவ் ஆனப்போ கூட இன்னும் யாருக்குமே அந்த ப்ரொடக்ஷன் ஆக்சஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டுங்க. ஃபியூ பீப்புள் ஈவன் தோ இஃப் தே ஆர் கெட்டிங் இன் டு அ கம்பெனி வித் த நெசசரி ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தேவையான அந்த நாலேஜ் அப்கிரேட் வந்து அவங்களால பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறாங்க. ஸ்டில் பெஞ்ச்லேயே உட்காந்துருக்கும் அப்படின்னு. இவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க அந்த இடத்துல? அங்கே நான் பார்க்குறது டிஃப்ரென்ஸ் வந்து படிக்கிறதாங்க. தே ஆர் மிஸ்ஸிங் த ஃபண்டமெண்டல்ஸ். அவங்க வந்து அந்த டேபிளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்குறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் நீங்கள் ஐடியில் எங்கே கை வச்சாலும் பிரச்சனை தான் வரும். அகெயின் அன்டில் யூ கெயின் த கான்ஃபிடன்ஸ் அபவுட் யுவர் பாஸ். லைக் நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிங்களோ அவங்க தான் உங்கள் பாஸ். ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரலாட்டி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் ஆகாது. ஸோ ஈவன் ஸ்மால் கம்பெனி ஆர் பிக்கர் கம்பெனி, ஈவன் லைக் நீங்கள் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பாருங்கள். உங்களுக்கு வர இந்த டாஸ்க் இந்த பையன் பண்ணுவான்னு நம்பினா மட்டும்தான் அவருக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க. இந்த பையன் இந்த டாஸ்க் பண்ண மாட்டான்னு உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டீங்க. we have to sell ourselves. எஸ், என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் அவங்க பண்ணுவோம். நம்பணும். ஸோ பண்ணி காமிக்கவும் செய்யணும். அகைன் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டாக போகும். தப்பாக போனாலுமே அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். இப்போ வர பசங்களுக்கு நான் ஒன்று பார்க்குறேன், நான் இதை சொல்லணுன்னே நினச்சேன் மெயினாக. இப்போ வர பசங்க வந்து ChatGPT நல்லா நம்புகிறாங்க. ChatGPT எல்லா ஆன்சரும் கரெக்டாக சொல்லாது. இட் வில் பிரிங் ஆன்சர்ஸ். பட் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றதை வேலிடேட் பண்ணுறது தான் நம்மளோட ஹியூமன் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் பார்க்குற பசங்க வந்து வரவங்க வந்து ChatGPT என்ன சொல்லுதோ அது 100% கரெக்டாக நம்புகிறாங்க. தட் இஸ் அதுதான் ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். ChatGPT யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இட் இஸ் குட். ஐ எம் என்கரேஜிங். நான் எங்கள் ஆர்கனைசேஷனில் நான் பெய்டு ஆக்சஸே வாங்கி கொடுத்துருக்கேன். பட் ChatGPT யூஸ் பண்ணுங்க. லைக் ஏஐ டூல் நிறைய இதை பே பண்ணி ஆக்சஸ் பண்ணி என்னோட ரிசோர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நான் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறது வந்து அந்த விஷயம் கரெக்டான்றது ஜட்ஜ் பண்ணுறது நம்மளோட நாலேஜ் வச்சு ஜட்ஜ் பண்ணணும். ஏஐ கொடுக்குறது எல்லாமே கரெக்டுன்னு பிலீவ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. ஓகே, அதை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணணும் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இந்த ஏஐ டூல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் நாலேஜ் எல்லாத்தையும் கெயின் பண்ணியிருப்பீங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. கரெக்டாக. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்ததே அந்த சவுத் ஆஃப்ரிக்கா ப்ராஜெக்ட் தானா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் நம்ம தான் சொன்னல, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. லைக் ஒரு ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணோம். அது ஒரு அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு பண்ணதா சொல்லலாம். ஸோ அகெயின் அதுதான் நான் சொல்ல வந்தது வந்து லைக் எப்பயுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட், அகைன் நான் சர்வீஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து பேசும்போது சர்வீஸ் கம்பெனிஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை இல்லாட்டி நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நான் கரெக்ட் பண்ணதுமே சொல்லணும்னா, சர்வீஸ் கம்பெனி எப்பயுமே வந்து ஒரு கிளைண்ட் ஒரு ப்ராப்ளம் இருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸை நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க கேட்டிருக்காங்க நம்ம பண்ணி கொடுக்குறோன்ற பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டாக பில்ட் ஆகாது. கிளைண்ட்டுக்கும் வேல்யூ போய் சேராது. உங்ககிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு இன்னொரு கம்பெனிக்கிட்டையும் கொடுத்து வாங்கலாம்ல. இங்கே நம்ம என்ன ஆக்சுவலாக வி கேர் அபவுட் தெம் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? கிளைண்ட்டோட ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் தான் நம்ம கொடுக்கணும். அவங்க கேட்குறத பண்ணி கொடுக்குறது மட்டும் யாருனாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கிளைண்ட்டோட ட்ராவல் பண்ணணும். ஸோ ட்ராவல் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்ட்டு அவங்க கூட ஐடென்டிஃபை பண்ணணும்.
சில ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு சொல்ல தெரியும், சில ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதை கிராக் பண்ணி நம்ம பண்ணால் மட்டும்தான் வில் பி இன் அ குட் ஸ்டேட் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. லைக் அகெயின் சொல்லணும்னா, நம்ம சர்வீஸ் கம்பெனி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா பெரிய கேபிட்டல் தேவைப்பட கிடையாது. பட் ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா வி நீட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. கிளைண்ட் பற்றி நிறையா பேசுகிறீங்க. இப்போது அந்த கிளைண்ட்டோட எப்படி ட்ராவல் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு இந்த 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கெயின் பண்ண விஷயங்கள் கரெக்டாக? கரெக்டுங்க. பட் நிறைய சர்வீஸ் கம்பெனி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக சர்வீஸ் கம்பெனி வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த கிளைண்ட்டை ஃபஸ்ட்டு எப்படி அக்வயர் பண்ணுறது? அங்கே ஏன்னா இப்போது ஒரு ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கூல்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் தான் அவங்களுக்கு ரெவன்யூ, அப்போ தான் ஸ்கூல் ரன் பண்ண முடியும். லைக்வைஸ் இன் பிஸ்னஸ் அந்தந்த கம்பெனிஸ்க்கு, அந்தந்த சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு எஸ்பெஷலி கிளைண்ட்ஸ் வரணும். கிளைண்ட்ஸ் வரல அப்படின்னா அவங்களால பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியாது. அப்போது இந்த கிளைண்ட்ஸை எடுக்க முடியாமல் தான் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஒரு கொஞ்சம் இயர்ஸ்லேயே வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. இதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறது? என்னென்ன வேஸ்லாம் இருக்குது கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண? கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு ஃபைன். ஃபஸ்ட்டு வந்து லைக் உங்களோட ஒர்க்கு தாங்க நீட் டு ஸ்பீக். ஸோ ஹவு குவாலிட்டி உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஒர்க்கும் வரும். அகெயின் நான் பிலீவ் பண்ணுறது லைக் வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் லைக் வி கேன் ஹவ் பர்சன்டேஜ் ஆஃப் கன்வர்ஷன். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்வர்ஷன் ரேட் இஸ் 90%. அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு உங்களுக்கு வரணும்னா லைக் உங்களோட ப்ரீவியஸ் கிளைண்ட் கிட்ட நீங்கள் பண்ண ஒர்க்கு வந்து யூ ஷுட் டாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னல லைக் நோட்ஸ் இன்ஜின்ற அந்த ஒரு விஷயத்த பண்ணது தான் நான் வெப்சைட் பண்ணுறேன், அந்த குவாலிட்டியில் பண்ணுறேன்ட்டு ரீச் அவுட் ஆச்சு. ஸோ அதனால என்னை தேடி வந்தாங்க. ஓகே. அடுத்து இனிஷியலாக நீங்கள் பண்ண அந்த ப்ராடக்ட் தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ? அதுதான். ஸோ நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் தான். அடுத்து நம்ம இப்போ அந்த லைக் 2012-13 டைம்லாம் வந்து நம்ம எந்த ஒர்க் பண்ணாலுமே கீழே டெவலப்டு பை, டிசைன்டு பைன்ற பேர் வில் புட் அவர் சிக்னேச்சர் தேர். ஸோ ஒரு ஒர்க்குமே வந்து வி ஃபீல் லைக் அது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, அப்போ வந்து ஒரு வெப்சைட் வந்து ஒரு 20-25,000 எடுத்தாலுமே வி மேக் ஷுர் அது வந்து ஒரு யூனிக்காக இருக்குது, அதை பார்த்தா யார் பண்ணதுன்னு கேட்கணுன்ற தாட் ப்ராசஸில் தான் நான் ஒரு ஒர்க்குமே பண்ணோம். எடுத்துட்டோம் இந்த டைம்குள்ளே முடிக்கணுன்ட்டு நான் பண்ணலை. ஈவன் லைக் அந்த கல்ச்சர் தான் இப்போ வரைக்குமே என் டீம் கூட வச்சுருக்கேன். நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோன்னா அது யார் பண்ணியிருக்கான்ட்டு திரும்பி பார்க்கணும். இல்லாட்டி வில் பி லைக் கூட்டத்தோட கூட்டமாக போயிடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த, அந்த கல்ச்சரே வந்து என்னோட ஈவன் சர்வீஸ் கம்பெனியும் ப்ராடக்ட் கம்பெனியும் அது கம்ப்ளீட்டாகவே க்ரோ பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி ஒன் லைக் ஒரு ரிசோர்ஸ் உள்ள வரனா லைக் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணும் போதே வந்து நாட் ஓன்லி டெக்னிக்கல் ஸ்கில் வில் சி, அவனோட ஆட்டிடியூட், அவனோட மைண்ட் செட் டுவர்ட்ஸ் அ ப்ராஜெக்ட். சில பேர் இருப்பாங்க, இது ஒரு வெப்சைட் தானே, இது பண்ணால் போதுன்ட்டு. அப்படி கிடையாது. பட் அந்த கிளைண்ட்டோட அந்த வெப்சைட்னால ஒரு இம்பேக்ட் நடக்கிறது டிஃப்ரென்ஸ். அந்த கிளைண்ட் உங்ககிட்ட வரப்பையும் எல்லா கிளைண்ட்டையும் நீங்கள் எடுத்துட மாட்டீங்க, அந்த கிளைண்ட்டையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. அந்த கிளைண்ட்டை எடுக்கலாமா, அந்த கிளைண்ட்டோட நம்ம ட்ராவல் பண்ணலாமா? கரெக்ட் ஜான். இது வந்து லைக் ஓவர் த இயர்ஸ் வந்து எங்களால் டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இயர்லி ஸ்டேஜில் உங்களால் இது பண்ண முடியாது. ஏன்னா இயர்லி ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே கம்மி. பட் நீங்கள் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே கிராக் டவுன் பண்ணி அதை நீங்கள் க்ளோஸ் டவுன் பண்ண தான் பார்க்கணும். பட் இஃப் நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ரோ ஆகும்போது, பட் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நாட் க்ரோ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ வர ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் டவுன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ அகெயின் அதுதான் கிளைண்ட்டுக்கு வந்து கிளைண்ட் ஒரு கேட்குறத ஏ கேட்டாங்கன்னா ஏ மட்டும் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஒன் அமாங் த அதர்ஸ். அவங்க ஏ கேட்டால் ஏபிசி எப்படி பண்ணலான்ட்டு யூ நீட் டு ஒர்க் வித் ஆன் த சேம் பட்ஜெட். அங்கே தான் யூ வில் ப்ரூவ் யுவர் செல்ஃப் டிஃப்ரென்ஸ். அப்போ தான் உங்களை வந்து அந்த ரேஸில் உங்களால் இருக்கவே முடியும். நீங்கள் ஏ கேட்டதுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட்டும் ஏபிசி நீங்கள் பண்ணிவிட்டு அது ஒய் அமௌண்ட்டும் போய் கேட்டிங்கன்னா கிளைண்ட் வில் நாட் பே. அந்த ஏபிசி நீங்கள் பண்ணுறதுக்கு ரீசனே யூ நீட் டு ஸ்டாண்ட் அவுட். அந்த ஸ்டாண்ட் அவுட் வந்த பிறகு அகெயின் அதுக்கடுத்து ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட வரும்போது யூ கேன் டிசைட் இந்த கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, இட் சூட்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ, உங்களோட வேவ் லென்த் மேட்ச் ஆகுதா, பண்ணிட்ட பிறகு எடுக்கலாம். சூப்பர். அது விப்ரோவை குவிட் பண்ணுறீங்க அந்த டைமில், கரெக்டாக குவிட் பண்ணிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ தான் கிளைண்ட் பற்றிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க. எந்த இயர் அது நீங்கள் விப்ரோவை குவிட் பண்ணது? 2014 விப்ரோவை குவிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் இப்போது விஜிடிஎஸ் விஷ்கயானா டெக்னாலஜிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது எந்த இயர்? விஜிடிஎஸ் ஸ்டார்ட் பண்ணது 2018. ஓகே. இன் பிட்வீன் டைம் நீங்கள் வந்து வேற ஒரு சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டீங்க. ரைட். அதான் நான் பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஓகே. அதான் விப்ரோஸ் குவிட் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் லைக் வி ஸ்டார்டட் த சர்வீஸ் கம்பெனி. நாங்கள் அக்வரைசேஷனுமே இனிஷியலாக பண்ணோம். ஓகே. ஸோ அக்வரைசேஷனுமே லைக் அப்போ தான் அந்த ஒரு அக்வரைசேஷன்னா என்ன நடக்குது, ஒரு டீலிங்கு, எங்ககிட்ட பெரிய
இது கிடையாது, ஃபன் கிடையாது. நான் போயிட்டு இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது. ஸோ அந்த கம்பெனிக்கிட்ட பேசி அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கொடுத்து அதுக்கடுத்து மந்த்லி நாங்கள் ஒரு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி அக்வைசேஷன் பண்ணோம். ஸோ 2014 நாங்கள் வந்து ஒரு 3 டெவலப்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். 2015 எங்களால் வந்து ஒரு 15 டெவலப்பர்ஸ் வரைக்கும் ஸ்கேல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ லைக் என்னோட ஃப்ரெண்ட் வந்து லைக் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் த கிளைண்ட் அக்வைசேஷன், மார்க்கெட்டிங், சேல்ஸ். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் த டெவலப்மெண்ட், டெலிவரி. ஸோ அந்த ஸோ வி ஹாவ் எ கிளியர் கட் ரூல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ என்னோட பார்ட்னர் லைக் எனக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வி டோன்ட் ஹாவ் எனி ஈகோ. ஸோ நாங்கள் ஒரே பார்த்தது கம்பெனி க்ரோ ஆகணும், எம்ப்ளாயி க்ரோ ஆகணும், கிளைண்ட் க்ரோ ஆகணும். ஸோ தட் வாஸ் லைக் ஒரே ஒரு மந்த்ரா சொல்லலாம். லைக் வின் இஸ் அ ஃபிலாசபி. டில் நவ் என் கம்பெனியில் தான் ஃபாலோ பண்ணுறேன். எம்ப்ளாயி ஹாப்பியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிளைண்ட் ஒர்க்கையும் ஹாப்பியாக போகும். கிளைண்ட் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா வி வில் க்ரோ. ஸோ எல்லாருமே க்ரோ ஆகுனா இட்ஸ் அ பெனிஃபிட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அந்த ஃபிலாசபியும் அந்த கல்ச்சருமே நாங்கள் கீப் அப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வரணும்னா திருப்பி அதான் விப்ரோ விட்டாச்சு, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு மார்க்கெட்டிங் எல்லாமே புதுசு. வி ஆர் ட்ரைங் அவுட் டிஃப்ரெண்ட் வேஸை. ஆட் ரன் பண்ணி ட்ரை பண்ணுறோம், ப்ராஜெக்ட் பிட் பண்ணி ட்ரை பண்ணுறோம், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே பேசி ட்ரை பண்ணுறோம். அது ஒருத்தர் என் ஃப்ரெண்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். வர ப்ராஜெக்டை வந்து மட்டும் பண்ணாமல் ஏபிசியாக எப்படி பண்ணலான்ட்டு வி ஆர் டூயிங் இட். டீமே அதுக்கேற்ற மாதிரி கொலாபரேட் பண்ணி போயிட்டே இருக்கோம். இட் வாஸ் கோயிங் குட், ஸ்மூத். நான் ஃபஸ்ட்டு அந்த விப்ரோ விட்டு வரும்போது லைக் அந்த 3 பேர் டீம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஒரே ஒரு வீடு பார்த்து ஆரம்பித்தோம். பட் வித்தின் எ இயர் நம்ம டீம் 15 க்ரோ ஆகும்போது அங்கே ஸ்பேஸே வந்து 6 பேருக்கு மேலே உட்கார முடியாது. ஸோ மீ 2 BHK ஒரு அப்பார்ட்மெண்ட் மூவ் ஆகி எவ்ரி திங் வாஸ் கோயிங் குட். அப்போ தான் சென்னை ஃப்ளட் வந்துச்சு 2015 அந்த டைமில். ஸோ ஆஃபீஸ் கட் ஃப்ளட்டட். ஸோ என் ஃப்ரெண்டுக்குமே வந்து பியூர் ப்ரெஷர். அவனை டிபெண்ட் பண்ணி தான் அவனோட ஃபேமிலினால லைக் ஹி நீட் டு மூவ் டு த கார்ப்பரேட் அகெயின். ஸோ எனக்கு ஒரு திருப்பி ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று கார்ப்பரேட்குள்ளே போ, இல்லாட்டி அடுத்து என்ன பண்ண போகிற. தட் வாஸ் அ கொஸ்டின் மார்க் பிஹைண்ட் இட். அந்த ஃப்ளட் வந்ததுனால இட் கம்ப்ளீட்லி அஃபெக்டட் தி என்டையர் பிஸ்னஸ். நாட் ஒன்லி அபவுட் ஃப்ளட். ஸோ அந்த டைம் வந்து அதான் பிஸ்னஸில் நிறைய கற்றுக்கலான்ற மாதிரி லைக் ஒரு கிளைண்ட் வந்து எங்களை டச் பண்ணிட்டு போனாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி எங்களை ஒரு டச் பண்ணா. ஃப்ளட்டும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அகெயின் லைக் எங்களுக்கு ஃபண்டும் கேபிட்டலும் வி டோன்ட் ஹாவ் எனி பிக் கேபிட்டல். ஸோ வி ஸ்டார்டட் வித் 40,000 rupees. அது வந்து ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸ் கொடுத்தது தான். அடுத்த செகண்ட் ஹேண்ட் சிஸ்டம் எடுத்து ஹையர் பண்ணி குட் திங் லைக் என்னோட டோட்டல் 13 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சேல்ரி வந்து ஆன் டைமில் தான் இன்ன வரைக்கும் பே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தள்ளி கொடுக்கறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அதெல்லாம் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் கால்குலேட்டிவ் அண்ட் ஐம் லைக் ப்ராஃபிட்டபிள் தான் டில் டேட். ஸோ வி நெவர் மேட் எனி பிஸ்னஸ் லாஸ். பிஸ்னஸ் லாஸில் இருக்க ஓவரால் அதாவது லைக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் பண்ணியிருக்கமே தவிர பிஸ்னஸ் வந்து லாஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ ஈவன் லைக் திருப்பி நான் முன்னாடி வந்துடுறேன். we took some resolution like before 2 years like எந்த பிஸ்னஸ்மே we should not make it as project in loss. ஸோ ப்ராஜெக்ட் லாஸ்னா நம்மளுக்குமே பிரச்சனை, கிளைண்ட்டுக்கும் பிரச்சனை, நம்மளோட பெயரும் பிரச்சனை. ஸோ we should have some clarity on the project we work. அது கிளைண்ட்டுக்கும் லாஸ் ஆகக்கூடாது, நம்மளுக்கும் லாஸ் ஆகக்கூடாது. வாட் எவர் we make should materialize somewhere. அதில் we have a clarity. அந்த டைமில் இப்படி தான் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க, ஃப்ளட் எல்லாமே வருது, ஸ்டில் பிஸ்னஸ் ஃபெயில் ஆக போகுது அப்படின்றதுனால அதான் நிறைய அதான் எம்ப்ளாயி டிச், கிளைண்ட்டு, ஃப்ரெண்டுக்கு வந்து பியூர் ப்ரெஷர் ஆஃப் ஃபினான்ஷியல் எல்லாமே நடக்குது. ஃப்ளட்டும் வந்துருச்சு. லைக் எனக்கு அதான் வேறு ஆப்ஷனே கிடையாது. லைக் அப்போ ஒரு 12 பேர்கிட்ட இருக்காங்க. ஒன்று அவங்கள வச்சு நான் மார்க்கெட்டிங் சேல்ஸ் போயிட்டு ஆப்ரேஷனையும் பார்த்துட்டு சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், இல்லாட்டி நான் ஷட் டவுன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அப்போ வந்து லைக் ஐம் லைக் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் நான் ஆல்வேஸ் லைக் நான் காலேஜ் டைம் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணாலுமே வந்து நான் மைக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. ஐ வில் பி இன் த சிஸ்டம். ஸோ பட் எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஐ வாஸ் ட்ரைங் அவுட் லைக் நான் போய் ஒரு கிளைண்ட் கிட்டே பேசுகிறது, லைக் நான் வந்து லைக் போய் பேசுகிறது எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த தட் வாஸ் த டைம் ஐ லேர்ன்ட் ஹவு டு ஸ்பீக் டு எ நியூ பர்சன், லைக் ரேண்டமாக போய் பேசுகிறது. ஸோ அப்போ வந்து ஒரு பாயிண்ட், ஓகே சர்வீஸ் பண்ணுறது லைக் நியூ கிளைண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஐ தாட் லைக் ஐ வில் ஜம்ப் டு ப்ராடக்ட். அகைன் இதுவுமே ஒரு லேர்னிங் தான். ஏன்னா எனக்கு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பண்ண தெரியுதுன்னு எனக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு கிளைண்ட் எனக்கு புதுசாக தேடுறதுக்கு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் நம்ம செல் பண்ணலான்ட்டு ஐ வாஸ் அ தாட். ஸோ அப்போ இருந்த 12 பேருக்குமே நோன் சர்க்கிள் மூலயமா எல்லாருக்குமே ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கி கொடுத்துட்டு ப்ராப்பர்லி க்ளோஸ் தட் கம்பெனி. பட் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டோட ஒர்க்கை நானே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ப்ராடக்ட் என்ன பண்ணலான்ட்டு ஒரு
3 months. அப்போ தான் மார்க்கெட்டிங் நானும் கற்றுக்கிட்டோன்னு நினச்சி பிஸ்னஸ் ஆனால் ஷட் டவுன் பண்ணல. பிஸ்னஸ் அட்டன் பண்ணல. பட் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வேறு வேறு இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்களே எடுத்து பண்ணிவிட்டு பேரலாக சைடில் ப்ராடக்ட் என்ன பண்ணலான்ட்டு ஆரம்பித்தேன். அகைன் ஐ ஃபவுண்ட் மை வீக்னஸ் லைக் எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு பர்சனை பார்த்து பேச தெரியல. அது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு கிளைண்ட்டை பிடிக்க முடியாது. ஸோ எனக்கு ஒரு ஷோல்டராக இருந்தது வந்து என் ஃப்ரெண்ட் விக்ரம். அவன் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு எனக்கு இங்கே பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அகைன் நான் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸில் இது பண்ண முடியும்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ரேண்டமாக நான் ஒரு ஸ்கூல் ப்ராடக்ட் பண்ணணுன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். தட் வாஸ் மை காலேஜ் டைம்லேருந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ இந்த ப்ராடக்ட் பண்ணணும், அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட் பண்ணணுன்ட்டு. அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னா, ஸ்கூலில் வந்து எல்லாமே எஸ்எம்எஸில் தான் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு எஸ்எம்எஸோட காஸ்ட் வந்து 20 பைஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ 20 பைஸ்ன்ற போது ஒரு நாளைக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது வந்து ஷார்ட்டடாக போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற டைம் டேபிள் உங்களுக்கு இந்த மந்த் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அது எஸ்எம்எஸில் வந்து எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ அப்போ மொபைல் ஆப் அந்த ரொம்ப எர்லி ஸ்டேஜ். நான் வந்து அப்படியே எல்லாத்தையும் மொபைல் ஆப்பில் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு பிச் பண்ணி டிசைன்லாம் பண்ணி ஸ்கூலில் போய் பிச் பண்ணேன். அவங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் ஆகிற காஸ்ட்டோட ஆப் காஸ்ட் வாஸ் லெஸ்ஸர். ஓகே. ஸோ எக்கனாமிக்கலாக அது வயபிளாக இருந்துச்சு. பட் ப்ராப்ளம்னா இட் வாஸ் ஈவன் பிஃபோர் ஜியோ கம்ஸ். ஸோ இன்டர்நெட் யார்கிட்டையும் அவைலபிள். அகெயின் மொபைல் வந்து எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. தட் வாஸ் டூ early டு த மார்க்கெட்டை. ஸோ அந்த விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம், என்னால் ஒரு ப்ராடக்ட் பண்ண முடியும். அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 100 ரூபா செலவாகுதுன்னா நான் 60 ரூபாவில் கொடுக்க முடியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 40 ரூபா அவங்களுக்கு சேவ் ஆகுதுன்னா ஒரு 2000 பசங்க இருந்தால் வருஷத்துக்கு எவ்வளோ சேவ் ஆகுது, எனக்கும் அது ப்ராஃபிட்டு. இதை மட்டுமே யோசிச்சு என் ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட்டை நான் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விற்றுலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு அதுக்கு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலாக பிச் பண்ணேன். அகைன் என்னோட லேர்னிங்க்கும் இருந்துச்சு. நான் ரேண்டமாக போனது வந்து லைக் எந்த ஊர்லாம் என் ஃப்ரெண்டு இருக்காங்க காலேஜ் மெட்டு எவெல்லாம் இங்கேயும் ரெஃபரல் தான். அதே ரெஃபரல் அகைன் ரெஃபர் போய் ஸ்கூலில் போய் ரெஃபர் பண்ணி பார்க்கல. எனக்கு இப்போ ஒரு ஸ்டே அகைன் என்கிட்ட ஃபண்ட் கிடையாது. என்னால் வந்து ட்ராவலும் ஃபுட்டும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். பட் ஒரு ஸ்டே மேனேஜ் பண்ணுறதே ஒரு கொஞ்சம் கஷ்டமான பாயிண்ட்டு. ஸோ ஓகே, திருப்பூரில் ஃப்ரெண்டு இருக்கான்ப்பா, போனால் அவன் வீட்டுக்கு ஸ்டே பண்ணிக்கலாம். திருப்பூர் போயாச்சு. திருப்பூர் போயிட்டு அங்கே இருக்க ஸ்கூல் லிஸ்ட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு ஸ்கூலாக போயிட்டு போய் ஏறி நிற்கிறது, விசிட்டிங் கார்டு கொடுக்கறது. தட் வாஸ் த டைம் ஐ வாஸ் லேர்னிங் லைக் ஹவு டு மீட் பீப்புள். ஹவு டு ஒரு ஆள் தான் கம்பெனியா இப்போ இந்த டைம்? தட் டைம் நான் ஒரு ஆள் தான் கம்பெனி. ஓகே. ஸோ அப்போ திருப்பூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சென்னை. ஸோ இந்த 5 பார்ட்டில் ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாமே ரீச் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லா ஸ்கூலுமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ப்ராடக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. சரி, இவங்கள நம்பி நானும் ப்ராடக்ட்டு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா இது வந்து ஒரு பெரிய லேர்னிங் தான். எப்போயுமே ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில் வந்து ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி நீங்கள் தான் டிசைட் பண்ணுன்றதில் எனக்கு இது ஒரு லேர்னிங் கிடச்சிது. நீங்கள் ஒரு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அந்த கிளைண்ட்டை வந்து ஒரு எக்ஸ் ஃபீச்சர் கேட்பான். அது எக்ஸ் ஃபீச்சர் முடிச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஒய் ஃபீச்சர் கேட்பான். ஒய் ஃபீச்சர் முடிச்சு கொடுத்தா Z கேட்பான். அவனுக்கு ஃபீச்சர் கேட்டுகிட்டு தான் இருப்பான், ஆனால் யூஸ் பண்ண மாட்டான், பே பண்ண மாட்டாங்க. ஓகே. திட்ஸ் ஹவ் எனக்கு வந்து அந்த ஸ்கூல் ப்ராடக்ட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ வரைக்கும் நான் சிங்கிள் பர்சன். ஐ வாஸ் டூயிங் ப்ராஜெக்ட் ஆஃப் த சர்வீசஸ்ஸு. அதில் வர ஃபண்டு இதை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பீங்கள்ல அந்த டைம்? ஐ திங்க் ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒரு ஏதாச்சும் பண்ணி ஆகணுன்ற ஒரு புஷ் ஃபேக்டர். எய்தர் நான் காலை விட்டுட்டு ரிவர்ட் பேக் டு ஐடியில் போய் உட்காரணும், அப்படி இல்லைனா அப்போட மல்லிகடையில் போய் உட்காரணும். பட் இது ரெண்டுத்துக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு அவசியமே இல்லையே. ஏன்னா ஐ காட் எ பெட்டர் ஜாப், ஐ காட் பெட்டர் ஆக்சஸ், எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஐ நீட் டு எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும். ஸோ எனக்கு பிடிச்சது வந்து ஒரு ப்ராடக்ட் லைக் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒன்று பண்ணணும். ஸோ அந்த தேடல்னால சுற்றிக்கிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு ஒரு காமன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு கோஃபவுண்டர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. வரும்போது ஏதாவது ஐடியாஸ் வாஸ் குட். தே செட் லைக் நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன் பீப்புள் செட் லைக் தே வில் டேக் கேர் ஆஃப் மார்க்கெட்டிங். அதர் செட் லைக் அந்த என்கேஜ்மெண்ட்டு அதெல்லாமே பார்த்துக்கிறேன்ட்டு. ஸோ பண்ணிவிட்டு ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அது இயர்லி டு மார்க்கெட்டு. ஆனால் இவங்க வந்து பேர் ஆடப் பண்ணது என்ன ஆடப் பண்ணியிருந்தாங்கன்னா, டேப்லெட்லேயே எல்லாமே டீச்சர்ஸ் பண்ணிடலாம், ஒரு சிஸ்டம்கே போக தேவையில்லை. டேப்லெட் எல்லாருக்கிட்டையும் அவைலபிளாக இருக்குமா அந்த டைம்? கிடையாது. அது டேப்லெட் நாங்கள் கொடுத்துருன்ற மாதிரி பேசி எந்த அளவுக்கு நாங்கள் வந்து யூஐ இம்பேக்டாக பண்ணியிருந்தோன்னா, லைக் எல்லாருக்குமே அதை லைக் ஒரு ஷோகேஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ஒரு வாவ் ப்ராடக்டாக இருந்துச்சு. ஆனால் நெசசரி டு ஸ்கூல் தட் டைம்ன்றது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ வந்து எனக்கு 2 கோஃபவுண்டர் ஜாயின் பண்ணாங்க. வி வாஸ் ரன்னிங் தி ஷோ லைக் 2.5 years. 2.5 yearsல வந்து என் ப்ராடக்டோட நேம் வந்து சென்னை, நான் சொன்ன ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்டில் என் ப்ராடக்ட் நேம் சொன்னாலே எல்லாருக்கும் ப்ராடக்ட் தெரியும், ஆனால் யாருமே ப்ராடக்ட் வாங்கல.
ஒரு 4 கஸ்டமர் மட்டும் வாங்கியிருந்தாங்க. தே ஆர் யூசிங் அவர் ப்ராடக்ட் டில் நவ். ஸோ அந்த ஸ்கூலை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா, லைக் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், ஆடியன்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலோட பெட்டரில் இருக்காங்க. ஆனால் தே ட்ரஸ்டட் த ப்ராடக்ட், தே பாட் த என்டையர் சூட் வித் த டேப். அவங்க இன்டர்நெட்டே அந்த ஸ்கூலில் கிடையாது. நாங்கள் இன்டர்நெட்டுக்கே நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த டவர் வச்சு இப்போ ஜியோ ஃபைபர், கிளார் ஃபைபர், அப்போதே அதை வந்து நாங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மூலிமா எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்கூலுக்கு இன்டர்நெட் கொடுத்து வைஃபை எக்ஸ்டென்ஷனை நாங்களே ஃபிட் பண்ணி அந்த ஸ்கூலில் யூஸ் பண்ண வச்சோம். அந்த ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டாக சூட் யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் ஒரு ஹைஃபை ஸ்கூலில் அந்த ப்ராடக்ட் வந்து தே சாஸ் லைக் இயர்லி ஸ்டேஜ் ப்ராடக்ட். ஓகே. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அந்த ஸ்கூலில் வந்து ஓகே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நோக்கி படிக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஈவன் ஹைஃபையாக இருக்கிற அந்த ஸ்கூல்ஸ் வந்து இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக. இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே ஒரு சர்டன் ஸ்டேஜில் பீப்புள் வாங்கலை, உங்களுக்கு அது லாஸில் போக போகுதுன்னு தெரியுது. இந்த டைமில் என்ன நடக்குது? இந்த டைமில் திருப்பி லேர்னிங்ஸ் தான் நிறையா நடந்துச்சு. லைக் நெட்வொர்க்கிங் தான். ஸோ அப்போ வந்து நான் ஸ்டார்ட் அப் லீடர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்தமாரி நிறையா ஒர்க் ஷாப்ஸ் இந்த எங்கெல்லாம் வந்து லைக் ஒரு ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணணுன்ட்டு ஒரு நடந்தால் அங்கெல்லாம் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இப்போயும் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குதா? இஃப் ப்ராடக்ட் ரிலேட்டடாக நான் பண்ணணும் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்குதுங்க, நிறைய இடத்துல நடக்குது. கோயம்புத்தூரில் வந்து ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ ஜென்டெக்குன்ட்டு ஆல்மா மைட்டின்ட்டு, நான் அந்த ரெஃபரன்ஸ் கூட உங்களுக்கு நான் அப்புறமே ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன் இஸ் என்கரேஜிங் பீப்புள் டு டூ ப்ராடக்ட்டுங்க. ஸோ வரும்போது லைக் நீங்கள் ப்ராடக்ட் ஐடியா இருந்தால் போதும், தே ஆர் சப்போர்ட்டிங். லைக் அட்லீஸ்ட் லைக் என்ன பண்ணணும், யாரை பார்க்கலாம், நீங்கள் எந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்ட்டு கைட் பண்ணுறதுக்கு ஃபோரம், என்எம்ஆர்எஸ் ஃபோரம் இருக்குது. பட் யூ நீட் டு கோ ஸ்பெண்ட் யுவர் டைம், கெட் தர் அப்பாயின்மெண்ட். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு எஸ்எல்பிக்குமே இன்டர்வியூலாம் வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எஸ்எல்பிக்கு வந்து நிறையா பேர் அப்ளை பண்ணி. எஸ்எல்பின்ற ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்? ஓகே, ஸ்டார்ட் அப் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரம். இது வந்து பேன் இந்தியா லெவலில் நடக்குது. ஸோ இது வந்து லைக் கம்யூனிட்டி ட்ரிவன் தான். லைக் எப்படி சொல்கிறதுனா, இப்போ எங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்கன்னா எங்களுக்கு இந்த கொஹாட்லேருந்து ஒரு 40 பேர் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. 40 பேர் வந்து ஒரு 300லேருந்து ஒரு 1000 அப்ளிகேஷன்லேருந்து அந்த 40 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 40 பேருமே ஒரு ஃபவுண்டர்ஸ், கோஃபவுண்டர்ஸ், ஒரு ப்ராடக்டோ ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஐடியாவோட வந்திருக்கவங்கள தான் அவங்க வந்து கொஹாட்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அந்த கொஹாடை லைக் கைட் பண்ணி கூட்டு போகிறது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் பீப்புள். லைக் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ரெட்பஸோட ஃபவுண்டரை, நம்ம நேச்சுரல் சார் குமரவேல் சார் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நம்ம கேட் சென்டர் இருக்குல்ல, அந்த ஃப்ரான்ச்சைசி, அந்த ஹெட்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஹெட்டை கூட்டு வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்க கூட கரெக்டாக. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது பேசிக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணணுன்ட்டு. ஈவன் அப்போ நான் ஸ்கூல் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ வந்து ஸ்கூல் ப்ராடக்ட் ரிலேட்டடாக யார் பெட்டராக மார்க்கெட்டில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட கனெக்டை எனக்கு கொடுத்து போய் பார்த்து பேச சொன்னாங்க. அப்போ தான் வந்து லைக் நான் எப்பயுமே அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட குழந்த மாதிரிங்க, பார்த்து தான் நம்ம வளர்ப்போம். பட் இன்னொருத்தங்க வந்து சொல்லும் போது தான், குறை சொல்லும் போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து என் ப்ராடக்ட்டை வந்து நான் பிச் பண்ணிட்டு இருந்தேன் எஸ்எல்பியில். ஒரு நாள் வந்து அது வந்து டெமோ டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் என்னோடய கொஹாட் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு கெஸ்ட்டே ஒரு 10 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. ஐ வாஸ் ப்ரெசென்டிங் த ப்ராடக்ட்டை பண்ணி முடிச்சோன்னே எல்லோரும் வா சூப்பர் பக்காவாக அடித்தாங்க. கை தட்டிட்டு அடுத்த நிமிஷம், ஏன் நீங்கள் வந்து கிரேவியார்டில் நடந்து போய்கிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்தால் அவர் ஃபஸ்ட்டு கொஸ்டினே கேட்டார். 2 வருஷமாக ஒரு ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்து கிரேவியார்டான்னு கொஸ்டின். ஆப்வியஸாக அவர் கேட்கும்போது என்னடா இப்படி சொல்கிறீங்க, ஸோ வாட் டிஃப்ரென்ஸ், நீ பண்ணதில் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, நான் அந்த காஸ்ட் இந்த காஸ்ட் சொன்னேன், அது இன்றைக்கி தேவையா, உன் ப்ராடக்ட் லக்ஸுரி ப்ராடக்ட்டை நீ எங்கே போய் லக்ஸுரி ப்ராடக்ட்டை விற்ப, மார்க்கெட் ஃபிட் பார்த்தியா, அந்த மாதிரி நிறையா கொஷின் ஷூட் பண்ணாங்க. எல்லாமே எனக்கு பிளாங்காக கரெக்டாக என்ன கேட்குறாங்க, தட் வாஸ் அ ஸ்டேட். அதான் சொல்கிறேன்ல, என் ப்ராடக்ட் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. நான் ப்ராடக்ட்டை நான் அசியூம் பண்ண விதம் ஆல்ரெடி அவங்க எக்கனாமிக்ஸோட நான் பெட்டர் எக்கனாமிக்ஸில் கொடுக்குறேன், வெல் ஆர்கனைஸ்டாக கொடுக்குறேன், அவங்களுக்கு சூட் ஆகும்ன்ட்டு. பட் தட் வாஸ் டூ இயர்லி டு த மார்க்கெட். ஸோ அவங்க சொல்லும் போது நீ பண்ண ப்ராடக்ட் கரெக்டு, அதான் இப்போ மார்க்கெட் ஃபிட் கிடையாது, அடுத்து என்ன பண்ண போகிறன்ற கேள்வி தான் வந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து நான் வந்து ப்ராடக்ட் வந்து நான் ஒரு 3 பேர் ஹையர் பண்ணி, 3 பேர் சேல்ஸு, இந்த 3 பேர் கோஃபவுண்டர் இருந்தாங்களா 2 பேர், அந்த பேர் வி ஃபார்ம் த டீம், டெவலப்பர் டீம் வந்துட்டாங்க, 3 சேல்ஸ் டீம், 6 பேருக்கு நாங்கள் பேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐ எம் பேர்னிங் மை பார்ட் ஃப்ரம் லைக் என்னோட சர்வீஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஐ டூ ஆல் த சர்வீஸ் ப்ராஜெக்ட் நைட்டு.
அந்த அதில் இருந்து ஒரு அதை காசு வேறு எடுத்து காசு எடுத்து ப்ராடக்ட்டில் ப்ராடக்ட்டில் போடுவேன். ஸோ இப்படியே தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம். சரி எங்கள் வீட்லேயும் பார்ப்பாங்க, டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, வேலைக்காச்சும் போகலாம்ல, என்ன தான் பண்ணுற, சொல்கிறேன்ப்பா சொல்கிறேன். ஸோ அகைன் எங்கள் அப்பா அம்மா எல்லாமே வந்து லைக் ஃப்ரம் நான் லைக் அவங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணாதனால லைக் நான் என்ன பண்ணுறன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள கேட்டால் பையன் கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறான். ஸோ அவங்களுக்கு இருந்த பிலீஃப் வந்து பையன் ஓகே அவன் வேலையை விட்டுட்டு அவன் ஒன்று பண்ணுறான்னா அவன் வந்துடுவான்ற ஒரு கான்ஃபிடென்ஸை அந்த டைம் ஸ்பேஸ் எங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ தே என்கரேஜ் மீ, ஓகே நீ பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு. அவங்களுக்கு தெரியும் நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே. இந்த மாதிரி எல்லாரையுமே அனுப்பிட்டீங்க, வேறு வேறு கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, கரெக்டுங்க. ப்ராடக்ட் இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸ்டில் அவங்க அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பையன் வந்துருவான். கண்டிப்பாக. ஸோ அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் லைக் இது அக்செப்ட் பண்ணாங்க. உனக்கு ஃபண்டு வேணுமான்னு கேட்டாங்க. என் ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு தெரியும், என்னோட டிபெண்ட் பண்ணி இல்லை, ஆனால் அவ்வளோ எக்ஸஸாகவும் கிடையாது, ஃபண்டு கொடுக்குற அளவுக்கும் கிடையாது. அவங்க எனக்கு கொடுக்கணுன்னா அவங்க வந்து கடன் வாங்கி தான் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க உனக்கு கேபிட்டல் வேணா சொல்லி நான் வாங்கி தரேன்ட்டு. அகைன் எனக்கு வந்து எப்போ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும்னு எனக்கு பொசிஷன் தெரியாத போது நான் இன்ட்ரெஸ்ட் என்னால் எப்படி பே பண்ண முடியும்? ஆமாம். ஸோ அப்போ வந்து ஓகே கேபிட்டல் வேண்டாம். ஸோ அவங்களோட என்னென்னா என்ன நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குறேன், காலை ஃபுல்லாக வெளியே சுற்றிட்டு இருக்கேன், என்ன தான் பண்ணுறேன். ஸோ அவங்களும் ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓகே இயர்லி டு த மார்க்கெட்னு ஒரு புரிய வந்துச்சு. ப்ராடக்ட் என்னால் சூப்பராக பண்ண முடியுன்ற எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஏன்னா நான் பார்த்து பேசின மென்டர்ஸ் எல்லாருமே சொன்னது வந்து உனக்கு ஒரு நல்ல விஷயம், உனக்கு ப்ராடக்ட் பண்ண வருது, ஆனால் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இப்போ போகாது, நீ இப்போ இந்த இடத்துல ஒரு என் கார்டு போகிறது தான் இட் இஸ் குட் ஃபார் யூன்ற மாதிரி ஒரு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லேயும் அகெயின் எனக்கு நான் ட்ராவல் பண்ணதில் ரொம்ப வருஷம் ஓடிடுச்சு. ஸோ எனக்கும் வயசு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 29, 30 கிட்டே ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ஓகேடா உனக்கு இவ்வளோ நாள் நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு மேரேஜ் பார்க்க ஆரம்பிக்கணும், என்னோட பெத்தனோட கடமையை நான் பண்ணி ஆகுன்ற மாதிரி, உனக்கு கல்யாணம் இந்த வயசில் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு 27 கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் ப்ராடக்டோட சுற்றிட்டு இருந்த டைமு. இவங்க மென்டர்ஸும் வந்து இயர்லி டு மார்க்கெட் நீ இப்போ பாஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே கோஃபவுண்டர்ஸ்கிட்டையும் கூப்பிட்டு இது சரியாக வரலன்ற மாதிரி சொல்லிட்டேன். தே ஹாவ் தேர் ஓன் வேஸ். ஸோ எல்லாருமே வைண்ட் அப் தட் ஸ்டார்ட் அப் திருப்பியும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு சர்வீஸ் ஆல்ரெடி நான் நைட் ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதை டீம் போட்டு என்னால் பெட்டராக பண்ண முடியும், எனக்கு ப்ராடக்ட் பண்ண தெரியும்ன்ட்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஓகே எனக்கு ப்ராடக்ட் பண்ண வருது, இப்போதைக்கு சர்வீஸ் பண்ணலான்ட்டு ஒரு பாயிண்ட். ப்ராடக்ட் பண்ண தெரியுது, பட் அந்த ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு போய் மார்க்கெட் ஃபிட்டான்னு பார்த்து பண்ண தெரில. ஸோ வேறு யாருக்காவது ரெக்குயர்மெண்ட் இருந்தால் அதை சர்வீஸாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டிசைட் பண்ணுறீங்க. சர்வீஸ் ப்ராடக்ட் வரீங்க, எகைன் ப்ராடக்ட்லேருந்து திரும்ப சர்வீஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறீங்க. இது 2018 கரெக்ட் ஜான். ஸோ அந்த டைமில் வந்து அகைன் கரெக்டாக இருந்த கோஃபவுண்டர்ஸ் வந்து அவங்கவுங்க ஒர்க்குக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து இந்த எஸ்எல்பி சொன்னல, எஸ்ஐபியில் கொஹார்டில் வந்து நிறைய பேருக்கு இதே தான் ரியாலிட்டி புரிய வந்துச்சு. எல்லாருக்குமே தன் குழந்தை நல்ல குழந்தை தான், மற்றவங்க பார்த்து சொல்லும் போது தான் வந்து அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியுன்றது ப்ரூவ் அப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த கொஹார்டில் வந்து இட் இஸ் வெரி குட் கொஹார்ட். அவங்க எல்லாருமே நல்ல ரிலேஷன்ஷிப், நல்லா லைக் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கெலாம் செம்மையாக ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே ஐ ஃபவுண்ட் மை நியூ கோஃபவுண்டர் லைக் ஆனந்த் சொல்லிட்டு இப்போ என்னோட கோஃபவுண்டராக இருக்கார். ஸோ அவர் வந்து லைக் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லைக் ப்ராடக்ட் பார்த்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, வி கேன் ஸ்டார்ட் சம்வேர் பண்ணலான்ட்டு, எனக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் சிலது இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்டார். ஓகே நீங்கள் கொடுங்க பண்ணலான்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அப்போ வந்து திருப்பி இந்த ப்ராடக்ட் டீம் வந்து நான் வந்து ஒரு இந்த கோஃபவுண்டர்ஸோட ஷேர்ட் ஆஃபீஸில் வந்து தாம்பரத்தில் வச்சுருந்தேன். அது ஷட் டவுன் பண்ணோடனே லைக் எல்லாமே அவங்க எல்லாருமே வந்து ஒரு டைம் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாமே அடுத்தடுத்த கம்பெனிக்கு போயிட்டாங்க. ஸோ திருப்பியும் ஜீரோலேருந்து லிட்டரலாக வந்து என்கிட்ட வந்து ஒரு 25,000 தான் கையில் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணணும், வீட்டில் ப்ரெஷர் இருக்குது, இதெல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டுருக்கு. கையில் ஒரு 25,000 தான் திருப்பி சுற்றி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறது, கையில் அவ்வளோதான் இருக்குது. எடுத்துகிட்டு வந்துட்டு சரி என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது வேண்டாம், கோஃபவுண்டர்ஸ் இருந்தாங்க, ஷேர்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, வீடு ரெடில்ஸு, அதனால் தாம்பரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். சிட்டியில் நியர்பையில் பார்க்கலான்ட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் கிடச்சிது ஒரு 15,000 ருபீஸில் ரெண்ட்டுக்கு. ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து லிட்டரலாக போயிட்டு ஹையர் பண்ணிவிட்டு என்னோடய பழைய சிஸ்டமு, டேபிள், அங்கே காமனாக இருந்தது எல்லாமே சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஆஃபீஸ் போட்டு ஒரே ஆள் நான் மட்டும் இருந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆப்பாடா ஆஃபீஸ் ரெடி. ஸோ அதுக்கடுத்து ஹையர் பண்ணலாம், யாரை ஹையர் பண்ணலாம், ஓகே இதில் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஒரு ஹெச்ஆர் ஹையர் பண்ணலான்ட்டு அவர் வாஸ் ஹையரிங் ஃபார் ஹெச்ஆர். வித்தின் 3 டேஸில் எனக்கு வந்து சிந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க வந்து அதான் லிட்டரலாக எம்டி ஆஃபீஸ், நான் ஒரே ஒரு ஆள், ஒரு 7 சீட்டர் போட்ட ஒரு ஆஃபீஸு. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணாங்க.
ஸோ ஜாயின் பண்ணி இனிஷியலாக எனக்கு சர்வீஸ் என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு சர்வீஸ் கம்பெனியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தேவைன்னு தெரியும். எந்தெந்த டெக் ஸ்டாக்கில் எவ்வளோ ஆள் தேவைன்னு தெரியும். ஸோ இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ராடக்ட் பண்ணதில் உங்களுக்கு ஓகே சர்வீஸ் கம்பெனினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா வந்துருச்சு. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தேவை. ஸோ எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஆள் வேணும். ஸோ எனக்கு 7 பேர் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும்ன்ற ஒரு கேஸ். ஒரு சர்வீஸ் கம்பெனி அப்படின்னா அந்த இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, கோடிங்கை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இப்போது 7 டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டே இருக்குது ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கோடிங் மட்டும் இருந்தால் ஐடி கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாதுங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இருந்தால் தான் உங்களால் ரன் பண்ண முடியுங்க. கோட் அடித்தா மட்டும் வேலை செய்யாதுங்க. கோடிங் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கோர் ஹார்ட்டு தான். ஹார்ட் பீட் பண்ணால் மட்டும் ஒரு மனுஷன் நடக்க முடியாது. கை கால் எல்லாமே வேணும். அது இருக்கிற மாதிரி தான் ஒரு சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணணும்னா எல்லாமே இருக்கணும். எப்படி சொல்லணும்னா பிஃபோர் கிளைண்ட் சைன் அப், ஆஃப்டர் கிளைண்ட் சைன் அப், அடுத்து ஆஃப்டர் டெலிவரி 3ஆக பிரிக்கலாம். அந்த பைப்லைன் சொல்கிறீங்களா? ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இந்த சர்வீஸ் கம்பெனி? ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வருதுனாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனின்னு வெளியே தெரியணுன்னா அது மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டிங் வந்து நிறைய வே இருக்குது. சோஷியல் மீடியாவில் இருக்குது, லிங்க்டின்ல இருக்குது, ஆட்ஸ் ரன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சோஷியல் மீடியாலாம் இது பண்ணி ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு சர்வீஸ் வேணும்னு கேட்டு உள்ளே வந்தாங்கன்னா அது இன்பவுண்ட். அவங்களே கேட்டு வராங்க அப்படின்னா. அதே வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் கிட்ட போய் உங்களுக்கு இந்த சர்வீஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டால் அவுட் பவுண்ட். நம்ம ரீச் பண்ணுறோம் கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு. ஸோ 2 வே தான் மார்க்கெட்டிங்கில் வந்து பண்ண முடியும். ஒன்று கஸ்டமர் உங்களை கேட்டு வருது, இல்லை கஸ்டமர் கிட்ட போய் நீங்கள் கேட்குறது. இன்பவுண்டில் வந்து கன்வர்ஷன் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனால் அவுட் பவுண்டில் வந்து கன்வர்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு நீட் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. சின்ன சர்வீஸ் கம்பெனிக்கும் பெரிய சர்வீஸ் கம்பெனிக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன் இல்லையா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அவுட்பவுண்ட் பண்ணுவாங்க அண்ட் க்ரோ ஆகிட்டாங்க. இப்போ ஆக்சென்சர், டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனினா இன்பவுண்ட் அவங்களுக்கு நிறையா. கரெக்டுங்க. அந்த ரேஷியோவும் இருக்குது. அடுத்து ரெஃபரன்ஸுமே ரொம்ப ஜாஸ்தி வரும். இப்போ எனக்கு வந்து 13 டோட்டல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எவ்வளோ பீப்புள் மீட் பண்ணியிருப்பேன். யாருக்காச்சும் ஒரு நீட் இருந்தால் தே வில் ரீச் அவுட் மீ ஃபஸ்ட். அந்த 13 இயர்ஸில் என் நம்பர் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களை பற்றி தெரியும். ரைட். அப்போது தே ட்ரஸ்ட் யூ. ட்ரஸ்ட். ஸோ எந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணியிருக்கேன்னா பர்சனல் பிராண்டிங்கில் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளில் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்கிறீங்கன்னா நான் உடனே இ-காமர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா பில் ஆகுங்க, ஒரு 5 லட்ச ரூபா பில் ஆகுங்க, நம்ம பண்ணிடலாம் 2 மாதத்தில் டெலிவரின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் யார், எதுக்காக இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்த பேக்ரவுண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ இ-காமர்ஸ் அமேசானுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸு. இப்போ நான் இ-காமர்ஸ் டெக்னிக்கலாக பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போலாம் வந்து நிறையா ரெடிமேடே இருக்குது இ-காமர்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. பட் அதை நான் பண்ணி கொடுத்துட்டேன்னா நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே சேல்ஸ் டீம் பண்ணுவாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கான்வர்சேஷன் எல்லாம் கரெக்ட். நான் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் 2 பிரியுது. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து இன்பவுண்ட் தான். அவுட் பவுண்ட் ரீச் பண்ண நிறைய ட்ரை பண்ணேன். இட்ஸ் லேர்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இன்பவுண்ட் வரும்போது வந்து ஐ வில் கோ அண்ட் ஸ்பீக் டு தெம். தே வில் அண்டர்ஸ்டாண்ட் என்ன அவங்க கேட்குறாங்கன்ட்டு. அவங்களோட பிஸ்னஸ் நீட்க்கு ஏற்ற மாதிரி வில் ப்ரிப்பேர் டாக்குமெண்ட் ஆர் ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணி அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு மியூச்சுவலாக இது தான் பண்ண போகிறோம், இதுதான் உங்களுக்கு தேவை இருக்குன்ட்டு வில் பண்ணுவோம். அது பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து டெக்னிக்கல் டீம்கிட்ட கேட்பேன். அகைன் நான் எனக்கு கோட் அடிக்கிறது தெரியுதுனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எந்த ரிசோர்ஸ் போடலான்ற அட்வான்டேஜஸ்லாம் எனக்கு இருக்குது. பட் ஒரு கோடர் இல்லாத ஒரு ஃபவுண்டர் வந்து சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தே வில் கம் டு த ப்ராஜெக்ட் மேனேஜர். ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட வந்துட்டு அடுத்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவும் அவங்களும் டிசைட் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ காஸ்ட் எஸ்டிமேஷன் ஆகுன்றதை அவங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. அது பண்ணிவிட்டு திருப்பியும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்க்கு வந்துட்டு கிளைண்ட் கிட்ட ப்ரொபோசலாக போகும். ஸோ கிளைண்ட் வந்து ப்ரொபோசலை வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. டேர்ம் ஷீட் பேமெண்ட்ஸ் மைல்ஸ்டோன் அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. பண்ணி ஒரு ஃபைனலாக இதுதான் ஸ்கோப்பு, இதுதான் பேமெண்ட் சைக்கிள்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாமே ஒரு கஸ்டமர் ஆன்போர்டிங் சைக்கிள்னு வச்சுக்கலாம். கரெக்ட். அவங்க உள்ள வர வரைக்கும் மார்க்கெட்டிங் வருது. மார்க்கெட்டிங்க்கு அப்புறம் எகெயின் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அனலிஸ்ட் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் இவங்க எல்லாரும் எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும், எப்போக்குள்ள முடிக்கலாம், பட்ஜெட்லாம் பிளான் பண்ணுறாங்க. திரும்பவும் இவங்க போயிட்டு கஸ்டமர்கிட்ட ரீச் அவுட் பண்ணுறாங்க. ஓகே கஸ்டமர் குட் டு கோ அப்படின்னா ஆன்போர்டிங் டீம்ல இருந்து நெக்ஸ்ட் அது ஆன்போர்டிங். ஸோ மோஸ்ட்டாக புது கம்பெனி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்காமலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னோட அட்வைஸ் வந்து தயவு செஞ்சு அட்வான்ஸ் வாங்காமல் என்றைக்குமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் சேயிங் திஸ்.
ஸோ அட்வான்ஸ் வாங்கிட்டு யூ ஸ்டார்ட் த ஒர்க். ஸோ இது வந்து முடிஞ்சு. இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜரும் டெவலப்பர்ஸும் உள்ளே வருவாங்க. ஸோ தே வில் ஹாவ் மைல் ஸ்டோன்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து நம்ம இது டெலிவரி பண்ணணும், செகண்ட் ஃபேஸ்க்கு இது டெலிவரி பண்ணணும், தேர்ட் ஃபேஸ்க்கு டெலிவரி பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நாங்கள் 2013-14 அந்த 15 பண்ண சர்வீஸ்க்கும் இப்போ பண்ணுற டிஃப்ரென்ஸ்க்கும் நிறையவே மாறிடுச்சு. டெக் ஸ்டாக்குமே பயங்கரமாக மாறிடுச்சு. ஒன் திங் லைக் நான் வந்து லைக் நாங்கள் அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது பிஹெச்பின்ற மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வி ஆர் ஒர்க்கிங் வித் ஏஐ வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். அப்ஸ்கில்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஐடி இண்டஸ்ட்ரி. ஐடி இண்டஸ்ட்ரி இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இந்த டெக் ஸ்டாக் உள்ளே இருக்கிறது எல்லாமே மாறி. கரெக்டு. நான் அன்றைக்கி பண்ணதான் இன்றைக்கும் பண்ணுறேன். அன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணேன், இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி பண்ணது ஒரு டெக் ஸ்டாக்கில் பண்ணேன், இன்றைக்கி பண்ணுற அப்ளிகேஷன் ஒரு டெக் ஸ்டாக்கில் பண்ணுறேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு டிசைனர், ஒரு டெவலப்பர், ஒரு QA இருந்தால் போதும். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி ஒன்றும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வேணும், அப்படி இல்லாட்டி பேக் எண்ட் டெவலப்பர் தனியாக வேணும், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் தனியாக வேணும், UI/UX தனியாக வேணும், QA தனியாக வேணும். இந்த மாதிரி லைக் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ பண்ணுற ப்ராசஸில். ஸோ இந்த டீம் எல்லாமே பண்ணி ப்ராடக்டை ஷிப் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜர் டெலிவரி பண்ணி கிளைண்ட் ஓகே சொன்னால் அந்த நம்மளுக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஆன்போர்டிங்க்கு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், டெவலப்பர்ஸ், டெஸ்டிங் டீமும் உள்ளே இருப்பாங்க. இவங்க எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் கஸ்டமரை இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அவங்க கேட்டதுபடி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். யூசர் அக்செப்டன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட டெஸ்ட் டேட்டா எல்லாத்தையும் போட்டு அவங்க எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு அதில் வர ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வருங்க மெயினாக. ஸோ இந்த சேஞ்ச் ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஆளுங்களுக்கு இதே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அகைன் லைக் நான் யாரும் தப்பு சொல்லணும்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு அசம்ஷனில் தான் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது யூஸ் பண்ணும்போது தான் வந்து இதை இப்படி மாற்றி வச்சா நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது. ஓகேவா, அதை மாற்றி வைக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ ஆனால் அதுக்குரிய டைம் எஸ்டிமேட் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து நம்ம மேஜரில் ஒரு இந்தியன் கஸ்டமரோட மைண்ட் செட்னே சொல்லலாம். எல்லா இந்தியன் கஸ்டமரும் சொல்ல முடியாது. ஒரு மேஜராக அவங்க வந்து அந்த சிஆருக்கு வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து எல்லா சர்வீஸ் கம்பெனியுமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அது எகெயின் புதுசு ஸ்டார்ட் பண்ணுறவங்கன்னா இதில் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. எகெயின் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை முன்னாடியே பிளான் பண்ணிடணும். அந்த ஆன்போர்டிங் ஃபேஸ்லேயே ஸோ ஆகும் அப்படி. ஆமாம், எனி சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வில் காஸ்ட் திஸ் மச். அந்த எஃபர்ட் வந்து வி வில் கிவ் யூ பேஸ்ட் ஆன் த சேஞ்ச் ரிக்வெஸ்ட்ன்றத கிளாரிட்டி இருக்கணும். அகைன் இவங்க கிளைண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறதுக்காக நம்ம பண்ணாங்கன்னா நம்மளோட மார்ஜின் வந்து லிட்டரலாகவே வைண்ட் அப் ஆகிடும். நம்ம லாஸில் தான் இருப்போம். அந்த ப்ராஜெக்ட் லாஸ். அதான் சொன்னல, நான் ப்ராஜெக்ட் லாஸில் பண்ணியிருக்கேன், கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லாஸஸ் நம்ம ஏன் லைக் வின் இருந்தால் மட்டும்தான் வி வில் க்ரோ. ஒருத்தர் வின் பண்ணால் எப்பயுமே க்ரோ ஆகுது. கிளைண்ட் மட்டும் வின் பண்ணாலும் நம்ம க்ரோ ஆக மாட்டோம், நம்ம மட்டும் வின் பண்ணாலும் கிளைண்ட் க்ரோ ஆகலாட்டி பிஸ்னஸ் வில் ட்ராப். ஸோ மியூச்சுவலாக எல்லாருமே க்ரோ ஆகும். மியூச்சுவலாக எல்லாமே க்ரோ ஆகணும் வந்து தான் இது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்துச்சு. அதுக்கடுத்து போஸ்ட் டெலிவரி. ஸோ சில அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து லைக் ஒரு செட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அது வந்து எவால்வ் ஆகாது. இல்லாட்டி பிஸ்னஸோட சைஸ் வந்து அவ்வளோதான் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த இது போதும். பட் அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் தேவைன்னா, திடீர்னு வந்து சர்வர் டவுன் ஆகிறது, இல்லாட்டி வேர்ஷன் அப்கிரேட் ஆகிறது. இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் பார்த்துட்ருப்போம், வேர்ஷன் 10 இருக்கும், வேர்ஷன் 11 போகும். அப்போது உடனே ஆப்பையுமே அதுக்கேற்ற மாதிரி சின்ன சேஞ்ச் தான் நடக்கும். இங்கே வந்து பெரிய சேஞ்ச் நடக்காது. இது வந்து சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் கீழே நம்ம எடுத்துகிட்டு வருவோங்க. ஸோ இந்த 3 ஃபேஸ் தான் நம்ம பிரிச்சுக்கலாம். ஆன்போர்டுக்கு அப்புறம் டெவலப் பண்ணுறாங்க, அண்ட் தென் சப்போர்ட் ஃபேஸ். இது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுது, ஓகே விஜிடியை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. அப்போது ஒருத்தையாக ஹையர் பண்ண. ஆமாம். ஸோ அந்த 7 பேர் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியும். ஸோ அந்த 7 பேரை நம்ம ஹையர் பண்ணுவாங்க. 7 பேர்னு சொல்கிறது என்னென்னு சொல்ல முடியுமா? 7 நம்பர் யார்? ஃபஸ்ட்டு ஹெச்ஆர், அடுத்து UI/UX, ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, ஓகே, மொபைல் டீமு, SEO, ஓகே, QA. 7 பேருங்க. ஸோ 7 டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் ஹையர் பண்ணிட்டேங்க. ஸோ மார்க்கெட்டிங் சேல்ஸை நான் பார்த்துட்ருக்கேன். என் கூட இப்போ ஆனந்த் வந்து ஜாயின் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி ஸ்டேஜ். ஸோ அன்றைக்கி ஸ்டேஜுக்கு 25,000 கையில் இருந்துச்சு, கொடுத்தாச்சு, ஆஃபீஸ் எடுத்தாச்சு, 7 பேர் ஹையர் பண்ணியாச்சு. சேலரி கொடுக்கறதுக்கு கூட கையில் காசு கிடையாது. ஆனால் எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ரன்னிங் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கனால எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஸோ வந்து அதை எப்படி டெலிவரி பண்ணுறது தான். ஸோ அந்த 7 பேர் வந்து என் கூட ட்ராவல் பண்ணவங்க வந்து ஆல்மோஸ்ட் இப்போ லைக் கேர்ள் ரிசோர்ஸ் வந்து மேரேஜ் ஆகி மெட்டர்னிட்டி ஆகி போயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணல, ஆனால் இட் ஸ்டில் தே ஆர் இன் கனெக்ட்ஸ். மீதி இருக்காங்களே அவங்க இன்னி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. தே நோ ஹவு திஸ். அந்த 6 பேர், அந்த 7 பேரில் 6 பேர், 4 பேர் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஐடி கம்பெனிஸில் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று கிளைண்ட் அக்விசிஷன்,
கிளைண்ட் அக்வசிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஓகே என்னால் 10 கிளைண்ட் கொண்டு வர முடியுது. அப்போ அந்த 10 கிளைண்ட்டுக்கும் நான் வந்து சர்வீஸ் டெலிவர் பண்ணணும். அப்போ டேலண்ட்ஸ் என்கிட்ட இருக்கணும். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது டேலண்ட் ஃபைன் பண்ணுறது. நீங்கள் சொன்ன அந்த 7 பேரை எப்படி ஹையர் பண்ணீங்க? இன்றைக்குமே உங்களோட கம்பெனியில் வந்து ரிசோர்ஸஸை ஹையர் பண்ணுறதுக்கு ஏதாவது மெட்ரிக் ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா என்னெல்லாம் பார்ப்பீங்க அவங்கள்ட்ட? நீங்கள் கரெக்டான கொஷின் தான் கேட்டிருக்கீங்க. சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு இருக்கிறது வந்து ஹையரிங் தான். ஸோ ஹையரிங் வந்து லைக் எங்களோட மேஜர் எனர்ஜி இப்போ வந்து ஹையரிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ சர்வீசஸ் கம்பெனி க்ரோ ஆகணும்னா லைக் ஹெட் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சர்வீஸ் கம்பெனி வந்து உங்களோட ரெவன்யூ வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஹெட் கவுண்ட். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் பில் பண்ண முடியும்? ஒரு ரிசோர்ஸ்க்கு 160 ஹவர்ஸ் மந்த்லி பில் பண்ண முடியும். ஸோ 2 ரிசோர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அப்படி மியூச்சுவலாக க்ரோ ஆகும். ஸோ சர்வீஸ் கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ரிசோர்ஸ் கவுண்ட். ஸோ ரிசோர்ஸ் ஆனால் ஹையர் பண்ணுறதுக்கு பிரச்சனைகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி ஒரு கல்ச்சர் ஒரு பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் வி வில் சி லைக் ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து வி வில் பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிசோர்ஸ் வராங்கன்னா அவங்க யார் எங்கேருந்து வராங்கன்ட்டு ஒரு செட் ஆஃப் கொஷினர் வந்து ஹெச்ஆர் கொடுத்துருக்கோம். அது அவங்க வந்து அதை கேட்டுருவாங்க. ஸோ கேட்டு வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து டெக்னிக்கல். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் ஹையர் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கூப் வைக்க முடியாது. இவங்க வந்து பிஹெச்பி தெரிஞ்சிருக்கணுன்ட்டு. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அது அவங்க எப்படி பண்றாங்க? லைக் படிச்சு பண்றாங்களா? இல்லன்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கா? ஸோ நாங்க மெயினா பார்க்குறது ஃப்ரெஷர் கிட்ட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் பார்க்குறோம். டெக்கு மெயினா பார்க்கறதில்ல. இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு நீங்கள் சொல்கிறது டெக்கில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜென்ரலாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கிரைசிஸ் வருதுன்னா அதை மேனேஜ் பண்ண தெரியணும். கரெக்ட். அதான் டெக்ல எப்படி சொல்லலாம்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம்னா, அந்த ப்ராஜெக்ட்டை எப்படி எடுத்துட்டு போணும்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் கண்டிப்பா வேணும். அகைன் இப்ப இருக்க ஜெனரேஷன் மக்கள் வந்து டெக் சாவியா தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்க எல்லாமே ஆப்ஸ் பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. இப்போ WhatsApp பார்க்குறாங்கன்னா, WhatsApp மாரி ஒரு ஆப் ரெக்யர்மென்ட் வந்தா, அவங்களுக்கு வந்து அத பண்றதுக்குரிய ஃப்ளோ வந்து அவங்களுக்கு தெரியணும். நான் திருப்பி WhatsAppனா என்னன்றது சொல்லிக் குடுக்கணுன்றது தாட் ப்ராசஸ். அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படி சொல்லலாமா இதை? ஆ. அவங்களுக்கு டெக் ஸ்கில் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள வந்து ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தால் அவங்கள எடுப்பீங்க. கரெக்ட்டுங்க. ட்ரெயினபிளாக இருக்கணும். ஸோ ஏன்னா சொல்லிக் கொடுத்துடலாம். ஆனால் சில விஷயம் அவங்க இத்தனை வருஷம் படித்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது வித்தின் 3 மந்த்ஸ். அகைன் ஒரு சின்ன கம்பெனியால் கண்டிப்பாக முடியாது. ஒரு லார்ஜர் ஸ்கேலில் இருக்கும்போது அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. இல்லாட்டி திருப்பி ரீட்ரெயின் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து வி கான்ட் ஸ்பெண்ட் மோர் தென் 2 to 3 மந்த்ஸ். ஸோ 3 மந்த்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். திருப்பி 3 மந்த்ஸ் வந்து அவங்க ஷேடோ ரிசோர்ஸை தான் போடுறோம். 6 மந்த்ஸ் வி ஆர் பேயிங் ஃப்ரம் அவர் பாக்கெட் அஸ் அ ஸ்மால் சர்வீஸ் கம்பெனி. 6 மந்த்ஸ்க்கு மேலே தான் வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி ஒரு ஜூனியர் ரிசோர்ஸ் போடலாமான்றது கேட்க முடியும். இப்போ கிளைண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆங்கிளில் கொடுப்பாங்க. யார் ஒர்க் பண்ணுறான்ற ஆங்கிள் அவங்களுக்கு தேவைப்படாது. ப்ராஜெக்ட் டெலிவரி ஆனால் ஓகேன்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க கிளைண்ட்டை. ஆனால் இப்போ கிளைண்ட்ஸ்லாம் நல்லா மெச்சூர் ஆகிட்டாங்க. ஸோ கிளைண்ட் வந்து அவங்க ப்ராஜெக்டில் யார் ஒர்க் பண்ணுறா அதை தெரிஞ்சு தான் அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து கிளைண்ட் இன்டர்வியூ கண்டிப்பாக கிளியர் பண்ணுற இதே வந்துருச்சு. பட் கிளைண்ட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. அவங்களோட ரெக்யர்மெண்ட்டே என் பிஸ்னஸ் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களா? ஈவன் கிளைண்ட்ஸ் ஆர் லைக் நம்ம ஏதாவது பிரச்சனை ஆனால் கூட தே ஆர் அக்செப்டிங். பட் வி நீட் டு டெல் தெம் இது பிரச்சனை ஆயிருச்சு. இதை நான் சரி பண்ணிடுவேன். எனக்கு இது டைம் வேணும். இது நடக்காம பார்க்கறதுக்கு நான் இதை பண்ணிடுறேன். எண்ட் ஆஃப் த டே ரிசால்வ் பண்ணணும். நான் இது நடந்துருச்சு, இதுக்கு நான் இது வந்து பண்ணி தருவேன். அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணணும். ஸோ அதான் அந்த சொல்யூஷன் கொடுக்கறது தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் உள்ள கேண்டிடேட் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதுதான் வந்து ஸோ நம்ம அந்த 7 பேர் ஹையரிங்க்கு வந்துரும். ஸோ நான் பேசிக்காக பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட்டு அடுத்து டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கலா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கா? அதுக்கு எவ்வளோ ஸ்கோரிங் வச்சிருப்போம். அதுக்கடுத்து அவங்களுக்கு ஏதாச்சும் டூல் தெரிஞ்சிருக்கா? லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கா? அந்த லாங்குவேஜ் வந்து அவங்க எந்த லெவல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்கோரிங் வைப்போம். இதுக்கு அடுத்து என்னோட டெஸ்க்குக்கு வரும். என் டெஸ்க் வரும்போது நான் பார்க்குறது வந்து லைக் அவனுக்கு இந்த ஜாப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ லவ் பண்ணி பண்ணுவான். எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரான். பேசிக்கா சில பேருக்கு ஜாப் பெரிய நீட் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் வருவாங்க. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் டெலிவரி வில் பி டிஃப்ரெண்ட். ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாப் வந்து பேஷனேட்டா லவ் பண்ணி பண்ணுவாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு நீட் ஃபினான்ஷியலா இல்லாட்டி கூட அந்த ஜாப் லவ் பண்ணி பண்ணுவாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என்னோட வேலை. ஸோ கல்ச்சரலா எப்படி நம்ம கம்பெனி கூட ஃபிட் ஆவாங்க. சில பேர் வந்து வருவாங்க. டெக்னிக்கலா செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா என் டீமோட ஜெல் ஆவாங்களா? ஈவன் தோ அவங்களுக்கு இனஃப் ஸ்கில் இருந்தாலும் நீங்க பார்க்குறது என்ன அப்படின்னா என் டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா? அது இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ரிஜெக்ட் பண்ணிடுவேன். என் டெக்னிக்கல் டீமே கேட்பாங்க, சார் சூப்பராக பண்ணாங்க, நீங்கள் ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணீங்க?
இந்த ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா டீமோட ஒர்க் பேசிக்கா நான் பார்க்கறதே டீம் ஒர்க் தான். ஸோ அன்னைக்கு நான் 7 பேர் பில் பண்ணேன். இன்னைக்கு எங்க கம்பெனில 85 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் தான் இந்த 85 பேர பில் பண்ணியிருக்காங்களே தவிர, நாட் ஒன்லி மை ஒர்க். ஸோ நான் அந்த டீம் பில்டிங், அந்த கல்ச்சர் ஃபார்மிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். ஸோ டீமே வந்து அத சொல்லலாம் வின் வின் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதேமாரி லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். இப்ப யாராச்சும் வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு சும்மா இருக்காங்கன்னா, "நீ என்ன படிக்கிற? ஏஐல வந்திருக்கு இத எடுத்து படின்னு" இப்ப சொல்லிட்டு இருக்கோம். முன்ன வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் புதுசு வந்திருக்கு படின்னு சொல்லுவோம். அவன் ஃப்ரீயா இருந்தானா ஏதாச்சும் ஒர்க் ஷாப்க்கு டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வான்னு சொல்லுவோம். ஸோ லேர்னிங் என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ என்னோட கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் கிளையன்ட் வந்து டெலிவரி சொல்லிட்டு இருந்தோம். அவங்க பிசினஸோட ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தேன். அதேமாரி என்னோட கமிட்மெண்ட் அஸ் அ ஓனரா டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் லைக் அவங்களோட லேர்னிங், ப்ரொஃபஷனல் குரோத், பெர்சனல் குரோத். பெர்சனல் குரோத்க்கு நம்ம பே பண்ற கமர்ஷியல்ஸ். கேரியர் குரோத்துக்கு அவனுக்கு இன்னைக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன நாலேட்ஜ் இருக்கணுன்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ், 4 இயர்ஸ்ல அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன நாலேட்ஜ் இருக்குதுன்னு நம்ம டிஃபைன் பண்ணி அவனுக்கு டைம் குடுத்து அவன படிக்க வச்சா மட்டும் தான், அவனும் மார்க்கெட்டுக்கு ஈக்குவலா இருப்பான். அப்பதான் நம்மளையும் அவன் ட்ரஸ்ட் பண்ணுவான். ஸோ ட்ரஸ்ட் வந்து லிட்டரலா வந்து எல்லா சைடுமே நாங்க மியூச்சுவலா கிரியேட் இருக்கணும். பண்ணி உங்ககிட்ட வச்சிருக்கோம். இருந்தும் ட்ரஸ்ட் இருக்கணும். எஸ். எம்ப்ளாயி கிட்ட இருந்தும் உங்களுக்கு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் இருக்கணும். இருக்கணும். ஸோ தட்ஸ் ஹவ் நான் ஹைரிங்ல பார்க்குறேன். பட் ஹைரிங்ல வந்து இப்ப வந்து லைக் நம்ம சைடு வந்து இந்த லைக் இப்ப ஜென்ஸி சொல்லலாம். ஜென்ஸி கிட்ட வந்து எங்களுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு. இவ்ளோ மெட்ரிக் வச்சிருக்கீங்க. அதான் இந்த ம். மெட்ரிக்ல இது எல்லாமே சால்வ் பண்ணாலும், நீங்க சொல்ற அந்த லாஸ்ட் இத சால்வ் பண்ண மாட்றாங்கன்னு சொல்றீங்களா? ஒண்ணு வந்து டெக்னிக்கல் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வீக்கா இருக்காங்க. அவங்க வந்து லைக் மேலோட்டமா பண்றாங்க. அது நம்ம டெக்னிக்கல் பெர்சன் பேசி பார்த்தாலே தெரிஞ்சிரும். அதுல ட்ராப் ஆகுது. 2வது கமிட்மென்ட் டூ வொர்க். ஸோ நான் சொல்றதே லவ் பண்ணி ஒர்க் பண்றவங்கள தான் எனக்கு வேணுன்றேன். ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் பண்றவங்க வந்து ஒரு கம்பெனி வளர்க்க முடியாது. கம்பெனி ரன் தான் பண்ண முடியும். நான் இங்க கம்பெனி க்ரோ பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். கம்பெனி வந்து ஸ்டாக்னெட்டா ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னு வரல. ஸோ எனக்கு வந்து அவனோட ஒர்க் அவன் லவ் பண்ணி பண்ணிட்டாலே எனக்கு பிரச்சனை இல்ல. அவன் கம்பெனி லவ் பண்றது செகண்டரி. அவனோட ஒர்க்க லவ் பண்ற மாரி ஒரு கேண்டிடேட் தான் நான் பார்க்குறேன். ஸோ தட் இஸ் மெயின் கிரைட்டீரியா. இது வந்து நீங்க ஒரு கம்பெனியா உங்க சைட்ல இருந்து இந்த கிரைட்டீரியாலாம் நீங்க வந்து வச்சு பார்க்குறீங்க. ம். இப்போ ஒரு ஸ்டூடண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கலாம். ம். ஒரு ஸ்டூடண்ட் வந்து கிராஜுவேட் ஆகுறான் அப்படின்னா, ம். எல்லா இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டும் வைக்கிற கம்ப்ளைண்ட் ஜென்ரலாவே என்ன ம். அப்படின்னா, வேலை கிடைக்கல. நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டேன். 4 வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து வேலை கிடைக்கல. ம். இது வந்து எல்லாருமே வைக்கிற கம்ப்ளைண்ட். ம். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா இப்போ உங்களோட கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்களோட கம்பெனில ஓப்பனிங் இருக்கா? ஆ, உங்களால அந்த ஓப்பனிங் ஃபில் பண்ண முடியுதா? அதுக்கான டேலண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியுதா? ஓப்பனிங் இருக்குங்க. ஓப்பனிங் இருக்கு. ஆனா எங்களால டேலண்ட்ஸ் க்ளோஸ் பண்ண முடியல. நாங்க இந்த மெட்ரிக்ஸ் வச்சிருக்கோம். இந்த மெட்ரிக்ஸ் மீட் பண்ணா மட்டும் தான் நான் எடுக்க முடியும். ஏன்னா நாங்க நெறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே சில மெட்ரிக்ஸ் மீட் பண்ணாதவங்கள நாங்க உள்ள எடுத்துட்டு வந்து ட்ரெயின் பண்ணலான்னு பண்ணும்போது, நாங்க நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அகைன் நாங்க ஃபிக்ஸ்ட் மெட்ரிக்கும் வைக்கல. லைக் எவ்ரி டைம் வி வில் சிட் அண்ட் ரீஐட்ரேட் அண்ட் மெட்ரிக்க சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ பேலன்ஸ்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே இப்ப ஸ்டூடண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணா நம்ம இன்னும் பெட்டரா நம்ம பண்றது? இப்ப அதுக்காக வந்து இதுதான் இருந்தா மட்டும் தான் எடுக்க முடியுன்றதுக்காக நம்ம கம்பெனி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. பட் அதான் ஸ்டூடண்ட் சைட்லேருந்து நான் எதிர்பார்க்கறது வந்து பேஸ் கொஞ்சம் படிக்க சொல்லணும். அடுத்து அவங்களோட ஜாப் வந்து பேசிக்கா லவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது 2 நாங்க எங்க மெட்ரிக்கா பார்க்குறோம். அடுத்து கல்ச்சர் டுவர்ட்ஸ் அ ஃபிட். ஸோ டீம் ஒர்க்கா சேர்ந்து ஒர்க் பண்றது மெயினா பார்க்குறேன். ஜாப் கிடைக்கலன்னு அவங்க சொல்றத வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்டா தான் பார்க்குறீங்க. மேபி அதை ஓவர் கம் பண்ண அவங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு தான் பார்க்கணும். அகைன் லைக் நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு இது தெரியுன்றாங்க. இன்ஸ்டியூட்டில் 3 அப்ளிகேஷன் சொல்லிக் கொடுக்குறாங்க. ரெஸ்யூமில் அந்த 3 அப்ளிகேஷன் மட்டும் தாங்க போட்டிருக்கான். அந்த 3 அப்ளிகேஷன் வந்து கொஸ்டின் கேட்டால் மட்டும் தாங்க தெரியுது. நீங்கள் என்ன ஸ்கூல் படிச்சு எக்ஸாம் எழுத விட்டுருக்கீங்க. ப்ராஜெக்ட்னு நம்ம படிச்சதுன்னு மட்டும் கேட்க போகிறாங்க. ப்ராஜெக்ட் வந்து XRY தான் வரப்போகுது. நம்ம படித்த நாலேஜ் வச்சு அப்ளை பண்ணி பண்ணணும்ல. அந்த 3 அப்ளிகேஷன் தாண்டி நான் ஒரு 4ஆவதா அது சிமிலரான ஒரு எக்ஸாம்பிள் குடுத்து, இது எப்படி பண்ணுவேன்னு கேட்டா அவனுக்கு தெரியலங்க. அவன எடுத்து நான் என்ன பண்றது? அந்த நாலேஜ் இருக்கணும். கரெக்ட்டு. அகைன் நான் எப்படி சொல்றேன்னா, நாங்க படிக்கிற டைம்லயே எங்களால ஒரு நோட்ஸ் இன்சிடென்ட் 2012ல இருக்கிற நாலேஜ் வச்சு எங்களால பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அதுதான் இப்ப உங்களோட பெஞ்ச்மார்க் ஆக்சுவலா. அது பெஞ்ச் இப்ப இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து எவ்வளவு பண்ணலாம்? கரெக்ட். கரெக்ட் தானே? அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றத என்னோட ஆதங்கம் கூட சொல்லலாம். அந்த ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல சொல்லிக் கொடுத்த 3 ப்ராஜெக்ட் மட்டும் தான் எக்ஸ்ப்ளைன் பண்றாங்களே தவிர, ஒரு எக்ஸ்ட்ரா எது கேட்டாலும் அத தாண்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு. கையில மெட்டீரியல் இருக்கு. ChatGPT இருக்கு, YouTube இருக்கு. அத தாண்டி என்ன வேணும்? அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் எடுத்து ஹைரிங் இதுதாங்க. ஓப்பனிங்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்குங்க. பட் ரைட் ரிசோர்ஸ் போடாட்டி கம்பெனி வில் நாட் க்ரோ. அதனால கம்பெனிஸ் ஆர் மோர் ஸ்ட்ரிக்ட் டு இட். லே ஆஃப்ஸ் எதனால் நடக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லைக் டேலண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது.
சம்ஹவ் ஓகே டேலண்ட்டையும் ஃபைண்ட் பண்ணி கம்பெனிஸ் எடுத்துடுறாங்க. அண்ட் தென் பஞ்சாக லே ஆஃப் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. அந்த லே ஆஃப் எதனால் நடக்குது? லே ஆஃப் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா லைக் ப்ரீ கோவிட் தான் போஸ்ட் கோவிட் தான் உங்களுக்கு வந்து லே ஆஃப்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ப்ரீ கோவிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அகைன் ப்ரீ கோவிட் பார்த்தீங்கன்னா லே ஆஃப்ஸ் வந்து ரொம்ப பெரிய கம்பெனி லைக் கூகுள் அந்த மாதிரி கம்பெனி தான் பண்ணுவாங்க. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ அதை விட்டுறலாம் நம்ம. ஸோ நம்ம ஆடியன்ஸ் மேஜராக இருக்குது டிசிஎஸ், அசென்ச்சர், எங்களை மாதிரி கம்பெனி சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு. ஸோ இது வந்துடும். ஸோ இது வந்து போஸ்ட் கோவிட் வரும். ஸோ போஸ்ட் கோவிட் என்ன ஆச்சுன்னா ப்ரீ கோவிட்க்கும் வந்து நிறைய டெக்னாலஜி லெவலாகவே நிறையா மாறுச்சு. அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ஏறிடுச்சு. பில்லிங்கும் ஏறிடுச்சு. ரிசோர்ஸோட பில்லிங் ஏறின அளவுக்கு கிளைண்ட்டோட பில்லிங் ஏறலைங்க ரியாலிட்டியில். ஓகே. இப்போ ரிசோர்ஸ்க்கு நம்ம ₹10 பே பண்ணிட்டு இருந்தோம் அந்த இடத்துல லெட்ஸே. ஆனால் கிளைண்ட் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறது ₹100 எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரிசோர்ஸ்க்கு ₹50 பே பண்ணுறோம். ஆனால் கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்குறது அதே ₹100 தான். அதே ₹100 தான் இருக்குது. அதே பில்லிங் ரேட்டில் தான் இருக்குது. பில்லிங் ரேட் பெருசாக ஏறவே இல்லை. அதுதான் எங்களை மாதிரி கம்பெனிக்கும் சரி டிசிஎஸ் விப்ரோக்குமே வந்து ஃபேஸ் ஆகிற பிரச்சனை இதுதான். ஸோ அது அங்கே அந்த ரிசோர்ஸ் அந்த கிளைண்ட் பே பண்ணுறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிளைண்ட்டோட சர்வீஸ் இருக்குல்ல அவங்க காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆப்வியஸாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டிசிஎஸ் வந்து ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. இங்கே ரிசோர்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இங்கே ரிசோர்ஸ் ஏற்றுறதுனால டிசிஎஸ் போயிட்டு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட ப்ரைஸ் ஹைக் பண்ணி கேட்டால் அவன் இன்சூரன்ஸ் காசை ஏற்றினா மட்டும்தான் இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்றப்ப இங்கே கட் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக வந்து ஒருத்தர் பண்ணுற வேலையை ரெண்டு பேர் பண்ணுற வேலையை ஒருத்தர் பண்ண வைக்கிறோம். ஓகே. ஸோ ஆப்வியஸாக ஒருத்தருக்கு வந்து ஹை சேலரி போயிடுது. 2 பேர் ஒரு ஒர்க்கை ஒருத்தங்க பண்ண வைக்கிறாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தராக கம்பெனிக்குள்ளே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகைன் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா காம்படிஷன்ஸ் அகைன் இட்ஸ் கோயிங் டு பி காம்படிஷன் தான். அகைன் நீங்கள் லைக் லே ஆஃப்குள்ளே நீங்கள் ரேடர்க்குள்ளே வராமல் இருந்தால் உங்களோட ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாலே நீங்கள் அந்த ரேடர்க்குள்ளே கண்டிப்பாக வர மாட்டீங்க. எந்த கம்பெனியுமே எந்த மேனேஜருமே வந்து லே ஆஃப் பண்ணுற தாட் ப்ராசஸ்க்குள்ளே வர மாட்டாங்க. எப்போ ஒரு ரிசோர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை தாண்டி கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஆப்வியஸாக அவங்கள தான் எடுப்பாங்க. ஸோ யாருமே வந்து ஒரு டெடிகேட்டடாக அகைன் நான் ரிசோர்ஸ் வந்து லைக் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். என் கம்பெனியில் இன்றைக்குமே நான் சொல்கிறது வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு மேலே டைம் இருந்தால் கூட நீங்கள் படிங்கன்னு தான் சொல்வேன். நாங்கள் வந்து இந்த இனிஷியலாக 7 பேர் இருந்தோம்ல, நாங்கள் 24 மணி நேரம், 36 மணி நேரம், 48 மணி நேரம்லாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ண ஸ்டேஜ்லாம் இருக்குது. எந்த டே நைட் பார்க்காம ஒர்க் பண்ணியிருக்கீங்க? யா ஸோ லிட்டரலாக வந்து ஆல்மோஸ்ட் காலைல இன்றைக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா லிட்டரலாக சாப்பாடு எல்லாமே எங்கள் டேபிளுக்கே வந்துடும். சாப்பாடு கூட வெளியே போக மாட்டோம். ஜஸ்ட் ஒரு காலைல ஒரு 10, 11 மணிக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 4 நாள் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு மேரத்தான் பேசிக்காக அது எல்லாமே அந்த என்த்தோட பண்ணுற ஒரு ஸ்டேஜ் தான். அகைன் அந்த லைஃப் ஸ்டைலுமே இட்ஸ் நாட் குட்ன்ட்டு எங்களுக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ அதான் அந்த 7 பேர் தான் வந்து எனக்கு அந்த 7 பேர் கூட ஜாயின் பண்ணாங்களே, 4 பேர் கண்டினியூ ஆகுறாங்களே, அவங்க தான் வந்து எனக்கு கம்பெனியோட இன்றைக்கி வந்து சிடிஓ, சிஓஓ, ஹெட் எல்லாமே வந்து அந்த பசங்க தான் இன்றைக்கி கோர் பீப்புள். அவங்க தான் வந்து கம்பெனியே ரன் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஐட்ரேட் பண்ணதே நம்ம ஒர்க் பண்ணதை பண்ணிட்டோம். பட் அது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதனால வந்து நாங்கள் ஈவன் இப்போ யூஎஸ் ப்ராஜெக்ட் தான் மேஜராக எடுக்கிறோம். பட் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்டேயுமே வந்து யூஎஸ் கம்ப்ளீட் டைமுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். வி வில் ஸ்டார்ட் சம்வேர் அரௌண்ட் 3-2 பண்ணிவிட்டு நம்மளோட 12 o'clock வைண்ட் அப் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் ஓவர்லேப். எந்த ப்ராஜெக்ட்டுமே நான் வந்து லைக் இங்கே நைட்டு 10 o'clock ஆரம்பிச்சு விடியகால் 4-5 மணிக்கு முடிக்கிற மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லைங்க. அதே மாதிரி நான் பசங்கிட்ட சொல்கிறதே வந்து 8 hours ஆனால் ஒர்க் பண்ணுறதை ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணேன். நீ ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணினா எனக்கு தெரியும் இந்த டாஸ்க் வந்து 8 மணி நேரத்தில் பண்ணலான்ட்டு. நீ ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணால் 8 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். அதை தாண்டி 1 மணி நேரம் ஆகுதுன்னா ஓகே. நீ அதை 2 நாள் ஆக்குறனா அதை நீ தப்பு பண்ணுற. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருன்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே அந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம ஃபயர் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒன்று வந்து ரிசோர்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாகுது. பட் கிளைண்ட் சைடில் இருந்து சேம் காஸ்ட் தான் வாங்குறோம். தட் இஸ் ரியாலிட்டிங்க. இது 2 இருக்கிறப்ப 2 பேர் இருக்கான். 2 பேரில் அப்போ யாரை மட்டும் வச்சுக்கிறது அப்படின்றப்ப யார் ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கிறாங்க. இன்னொருத்தவங்கள வந்து போக சொல்லிடுறோம். இப்போது இதே இடத்துல ஏஐ உள்ள வருது. இப்போது லெட்ஸே அதே சினாரியோ தான். 3 பேர் இருக்காங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த 3 பேரில் 2 பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணேன். ஏஐ இன் அ சென்ஸ் ஏஐ டூல் வந்து நான் யூஸ் பண்ணி என்னோட அந்த எல்லாமே டைம் தான் இந்த ஹார்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்றப்ப அந்த டெவலப்மெண்ட்டை என்னால் ஃபாஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு 2 ரிசோர்ஸஸை ஃபயர் பண்ணுறோம், லே ஆஃப் பண்ணுறோம். கரெக்டாக இப்போ ஏஐ வந்து உள்ளே வருது. எந்த அளவுக்கு இந்த ஏஐ வந்து டேஞ்சராக இருக்குது? நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து ஏஐ வந்து டேஞ்சராக பார்க்குறாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி 3 பேர் பண்ணுற இடத்துல ஒரு ஆளால் வந்து அந்த ஒர்க்கை பண்ண முடியுது.
கரெக்டாக நீங்களே சொன்னீங்க இனிஷியலாக இந்த மாதிரி சாட் ஜிபிடி ப்ரோலாம் வாங்கி கொடுத்து நாங்கள் வந்து யூஸ் பண்ண வைக்கிறோம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஐடிக்குள்ளே பீப்புள் வர்றது நம்பர்ஸ் வந்து கம்மியாகுது இல்லையா? அப்போது ஐடியில் ஸ்கோப் இல்லையா? நீங்கள் நோட் டவுன் பண்ணி பாருங்கள், மாஸ் ஹையரிங்கே ஸ்டாப் ஆகி கொஞ்ச நாள் இருக்கும். ஆமாம், ரீசன் இதுதான். ஓகே. ஸோ முன்ன வந்து லைக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாதிரி தான் இது. இப்போ ஏஐ வந்து ஒரு சாட் ஜிபிடினே ஒரு பெஞ்ச் மார்க்கே வச்சுக்கலாம். சாட் ஜிபிடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம நிறையா சில விஷயங்கள் வந்து ஏஐ பவர்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய வந்து கொரி வச்சு தான் பண்ணியிருக்காங்க, ஏஐ வச்சு கண்டிப்பாக பண்ணல. பட் சாட் ஜிபிடி ப்ரோக்கன் எவ்ரி திங் லைக் ஏஐ பண்ணுதுன்ட்டு. ஸோ சாட் ஜிபிடி வந்ததுக்கு அடுத்து நிறைய மாறிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன நடக்கும்னு தெரியாது. அஸ் எ கம்பெனி நான் வந்து பே பண்ணி வாங்கி கொடுக்குறேன், கரெக்டாக? ஸோ நான் திருப்பி வந்து இந்த இந்த இது சொன்னீங்க பார்த்தீங்களா, ஃபயரிங் ரேடார் கூட வராததுக்கு நீங்கள் வேலையை பார்க்குற சொல்கிறேன்ல, அதே மாதிரி தான் இதுக்கும். நீங்கள் வந்து இப்போ ஏஐ கூட எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை ஃபயர் பண்ண மாட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சொன்னீங்களே 5 பேர் இருக்காங்க, 3 பேர் பண்ணிட்டாங்க, நீங்கள் 2 பேர் ஃபயர் பண்ணிடுவீங்களான்ட்டு. அந்த 2 பேர் வேலை பார்க்கலாம் மட்டும் தான் ஃபயர் பண்ண போகிறாங்க. வேலை பார்க்குறவங்க தான் உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்க போகிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த இனிஷியலாக ஹையர் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் இங்கேயும் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட், அந்த ப்ராப்ளம் சால்விங், அந்த லேர்னிங் அது இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 பேர் ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ரிசோர்ஸ். அப்போ வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாம்னு தான் வேறு. ஆமாங்க, ஃபயர் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவனை வச்சு லைக் நம்ம லைக் அந்த ரிசோர்ஸ் வச்சு எப்படி அதான் மேனேஜ்மெண்ட். நான் வந்து ரிசோர்ஸ் சர்வீஸ் கம்பெனின்னு வந்துட்டேன். நான் லைக் ஹெட் கவுண்ட் வச்சு தான் என்னோட ஸ்கேலே பண்ண முடியும். நல்ல ரிசோர்ஸை ஏன் நான் தொலைக்க போகிறேன்? நல்ல ரிசோர்ஸை யாருமே தொலைக்க மாட்டாங்க. எனக்கு பிரச்சனைன்னு வருதுங்க, யார் வேலை பார்க்கலையோ அவங்க தாங்க தூக்க போகிறாங்க. நாங்கள் பெருசாக இது வரைக்கும் லைக் ஃபயரிங் பண்ணதில்லைங்க. ஃபயர் பண்ணியிருந்தாலுமே லைக் மிஸ் ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தால் மட்டும்தான் பண்ணியிருக்குமே தவிர, அந்த லைக் ப்ராஜெக்ட் போயிருச்சு அந்த ரீசனுக்காக நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லைங்க. ஸோ எம்ப்ளாயி சைட்லேருந்து ஃபைன். இப்போது ஐடி கம்பெனி இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்க்கலாமே. இந்தியாவிலேயே வந்து ஒரு நிறையா எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த ஐடி தான். ஐடி வந்து க்ரோ ஆகுறதுனால இந்தியா ரொம்ப எனார்மஸாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் க்ரோ ஆயிருக்கு. கரெக்டுங்க. இப்போது ஏஐ அண்ட் சாட் ஜிபிடி உள்ளே வரதுனால லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க. அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 10 lakhs. இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 lakhsக்கு எடுக்கிறீங்க. ஒரு 5 ரிசோர்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடிக்கிறீங்க. இப்போது அதே ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு 2 ரிசோர்ஸ் தான் எடுக்கிறீங்க. அப்போது 10 லட்சம் உங்களால் வாங்க முடியாது, ஏன்னா 2 ரிசோர்ஸ் வச்சு தான் பண்ணுறீங்க. அப்போது 10 lakhsக்கு பதிலாக லெட்ஸே 5 lakhs தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த ப்ராஜெக்ட் அப்போது அந்த ஓவராலாக உங்களுக்கு வர்ற ரெவன்யூ டெப்ரிஷியேட் ஆகுது. இது ஓவர் த பீரியட் இன்னும் டெப்ரிஷியேட் ஆகுமா? கரெக்டுங்க. உங்கள் கொஷின் ரொம்ப கிளாரிட்டியான கொஷின்ஸு. நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டு. அது இண்டஸ்ட்ரி பர்சனாக பார்க்கும்போது நான் 13 இயர்ஸில் பார்த்த அந்த டெக்னாலஜி சேஞ்சஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தடவை நடந்துருமோன்னு நாங்கள் பார்த்துருக்கோங்க. ஆனால் அது நடக்கலைங்க. இப்பயும் நடக்காது. நான் திருப்பி சொல்கிறது தான், ஏஐ கூட ஒர்க் பண்ணி ஏஐ வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஏஐ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருக்கிற ஒரு ரோல் இருக்குல்ல, இப்போ ஏஐ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு ஒரு ரோல் கிரியேட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ரோல்லேருந்து இந்த ரோலுக்கு போகணும். இப்போ நான் வந்து இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் ரோலுக்கு நான் வந்து 5 ரிசோர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணேன்னா, நான் இப்போ வந்து ஏஐ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ன்ட்டு ஒரு 2 ரிசோர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ரோல் லைக் நேச்சர் ஆஃப் ஒர்க் ரீடிஃபைன் ஆகுதே தவிர ஒர்க்கு கம்மியாகல. ஓகே. ஸோ டெலிவரி வந்து ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக டெலிவரி ஃபாஸ்ட் ஆகினா மட்டும்தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருப்பி அந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இங்கே எம்ப்ளாயோட காஸ்ட் ஏறிடுச்சு. அப்போது இப்போ ப்ராஜெக்டோட காஸ்ட் ஏறினா இன்சூரன்ஸோட காஸ்ட் ஏறிடும். ஆமாம், கரெக்டா? இப்போ இந்த சினாரியா வச்சுப்போம். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாங்கள் வந்து ஏஐ ஆட்டோமேஷன் பண்ணுறேன். அப்போ வந்து இன்சூரன்ஸோட காஸ்ட் ஏறாது. ஸோ இட் இஸ் பெனிஃபிட்டட் ஃபார் த எண்ட் கஸ்டமர். ஓகே. ஆனால் இங்கே வந்து அஸ் எ கம்பெனி பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு வந்து வர இன்கம் குறைஞ்சிரும்னு நீங்கள் பார்க்குறீங்க, கரெக்டா? எக்ஸாம்பிள் வந்து லைக் நம்ம ரோல் ஷிஃப்ட் ஆகிடுங்க. இந்த இடத்துல வந்து 10 பேருக்கு நம்ம வந்து பில் பண்ணதும் இப்போ ஏஐ யூஸ் பண்ணி பில் பண்ணுறதுமே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிடுங்க. ஸோ ஐடி பொறுத்த வரைக்கும் ரோல்ஸ் ரீடிஃபைன் ஆகும். அந்த ரோல்ஸ்க்கு ரிசோர்ஸஸ் அப்கிரேட் ஆகலாட்டி அவங்க ட்ராப் ஆஃப் கண்டிப்பாக ஆவாங்க. கம்பெனி எங்களை மாதிரி கம்பெனியும் வந்து அந்த ஏஐ ரிலேட்டடாக நம்ம அப்ஸ்கில் பண்ணலாட்டி கம்பெனியும் வந்து ட்ராப் ஆஃப் ஆகிடுங்க. ஸோ நான் சொல்கிறது ஒரே ஒரு பாயிண்ட்டு, கீ பாயிண்ட்டு ஃபார் கம்பெனி ஆர் ரிசோர்ஸ் ஆர் ஃபார் கிளைண்ட்டு. டெக்னாலஜியோட எவால்வ்மெண்ட் கூட நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. வில் பி இன் குட் ஸ்டேட். காட் இட். இப்போ அந்த ரெவன்யூ வைஸாக பார்க்குறப்ப நான் 10 lakh வந்து 5 lakhஆக மாறுது அப்படின்னு நான் சொல்கிறப்ப அங்கே வந்து கம்பெனிக்கும் ப்ராஃபிட் உங்களுக்கும் ப்ராஃபிட்றீங்க.
ஆமாம். அங்கே வந்து ஆட்டோமேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கறதுனால ஏஐ வச்சு குயிக்காகவும் உங்களால் டெலிவரி. கரெக்ட். அதான் சொல்லலாம். எனக்கு வந்து இந்த அதாவது இந்த ஒரு செக்ஷன்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா போயிடுது. ஆனால் எனக்கு இன்னொரு புது செக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஏஐ வந்ததுனால. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட் ஏஐல இருக்காது. கரெக்ட். ஸோ அதுக்கு வந்து அப்போ அந்த ரெக்குயர்மெண்ட் வேற, இப்போ இருக்கிற ரெக்குயர்மெண்ட் வேற. ஏஐ ரெக்குயர்மெண்ட் இல்லாம அப்போ 10 லேக் வாங்கினது இப்போ 5 லேக் ஆயிருச்சு. ஆமா. ஏஐ ரெக்குயர்மெண்ட்டோட சேர்த்து வாங்குறப்ப அப்போ 10 லேக் வாங்கினது ஒன்று, அதை விட அதிகமாக தான் ஆகும். கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக க்ரியேட் ஆகுது. ஆனால் அப்ஸ்கில்ன்றது இம்பார்ட்டன்ட் ஆகுது. இப்போ ஏஐல வந்து ரிசோர்ஸை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணி ஆகணும். அகைன் லைக் சர்வீஸ் கம்பெனி டு ஸ்பெண்ட் தான். அதான் நான் சொன்னேன்ல, நான் வந்து பிஹெச்பியில் ஆரம்பிச்சேங்க. இப்போ ஏஐல ஒர்க் பண்ணுறேன். எங்களோட ஆர்என்டிக்கு வி ஸ்பெண்ட் லாட்டுங்க. ஸோ ஆர்என்டிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற லாட் பண்ணோன்னா, நீங்கள் பில் வந்து கஸ்டமர் கிட்ட வந்து வாங்கி தாங்க ஆகணும். வாங்கினா மட்டும் தான் இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். காஸ்ட் மட்டுமே காம்படிட்டிவாக வச்சு ஒர்க் பண்ணாங்கன்னா சர்வீஸ் கம்பெனியில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதுங்க. இப்போ விஜிடிஎஸோட அடுத்த லெவல் என்னவா இருக்கு? இப்போ சர்வீஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கு? ஓகேங்க. லைக் என்னோட அல்டிமேட் கோல் ப்ராடக்ட் கம்பெனி தாங்க. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் அகெயின் ப்ராடக்ட்டுக்கு தான். அகைன் ப்ராடக்ட் தாங்க. ஸோ அகைன் லைக் வி ஆர் டெவலப்பிங் எ ப்ராடக்ட். இந்த தடவை வந்து லைக் மார்க்கெட் ஃபிட் எல்லாமே பார்த்து மார்க்கெட் ஃபிட்டுக்காகவே வந்து பிஓசிக்காகவே ஒரு 2-3 கஸ்டமர் கூட ஒரு இயர் லாங் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக நீட் இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 இயர்ஸாக இந்த ஆர்என்டி மட்டுமே போயிட்டு இருக்கு. இது வந்து நாங்கள் 2019-20 பண்ணோங்க. ஓகே. ஸோ 19-20 பண்ணி ஒரு கோவிட்க்கு அடுத்து 23 வந்து வி ஃபவுண்ட் வி ஆர் குட் டு கோ. இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக மார்க்கெட் ஃபிட் இருக்குது, நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு 23 வி ஸ்டார்டட் எ டிஃப்ரெண்ட் கம்பெனி யோலோ ஒர்க்ஸ்ன்ட்டு. அது வந்து இப்போ வந்து லைக் ஒரு 6-7 கஸ்டமர் வந்து டே டு டே அவங்க இதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் சிஸ்டம் இல்லாட்டி அவங்க பிஸ்னஸே நடக்காது. அகைன் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே தே ஆர் டூயிங் குட் ரெவன்யூ இது. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு பை ஏப்ரல் வந்து வி ஆர் லான்ச்சிங் பப்ளிக்லிங்க. சூப்பர் சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட். ப்ராடக்ட் நேம் என்ன? யோலோ ஒர்க்ஸ். யோலோ ஒர்க்ஸ். யா. ஓகே. ப்ராடக்ட் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறையா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் இப்போது எங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே நாங்கள் வந்து ஒரு குட்டி சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லைக் இப்போ யாராவது ரெக்குயர்மெண்ட் கேட்டாங்கன்னா எங்களால் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், ஓகே இது எங்களால் பண்ண முடியும்னா நாங்கள் எடுத்து பண்ணி கொடுப்போம். ஆனால் எவ்ரி 5 கிலோமீட்டர் வந்து ஐடி கம்பெனி இருக்குது, சர்வீஸ் கம்பெனி இருக்குது, ப்ராடக்ட் பண்ணி தராங்க, எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு உங்களோட 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? நான் ஆல்ரெடி சொன்னதாங்க. ஸோ ப்ரைஸ் மட்டுமே மார்ஜினாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ப்ரைஸ் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்என்டி பண்ணுறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு, க்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபண்ட் பத்தாதுங்க. ஸோ நீங்கள் அதே தான் திருப்பி சொல்கிறது, ஒரு கஸ்டமர் ஏ மட்டும் சொல்லி அவங்க கேட்குறாங்கன்னா அதை மட்டும் பார்க்காம அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கு ஏபிசியும் சேர்த்து உங்களோட சர்வீஸில் ஆட் பண்ணி வேல்யூ காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்து ரீட்டைன் ஆவாங்க. அகைன் சர்வீஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஒன்று வந்து வந்துட்டு கேட்டுட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து உங்க கூட லாங்காக ட்ராவல் ஆவாங்க. வந்துட்டு கேட்டுட்டு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து க்ரோ ஆக முடியாதுங்க. ஸோ உங்கள் கஸ்டமர் உங்கள் கூடயே ஸ்டிக் ஆகி பண்ணி உங்களுக்கு லைக் ரெக்கரிங்காக உங்களுக்குமே கமர்ஷியல்ஸ் வரணும்னா நீங்கள் அவங்களோட க்ரோத்தை நீங்கள் பார்க்கணுங்க. ஸோ நான் அதை வந்து அந்த ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டோட ட்ராப் அப் பண்ணேன் பார்த்தீங்களா அந்த ஃப்ளட்டில், அந்த டைமில் வந்து நான் யோசிச்சு பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதை திருப்பி தப்பு பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ நாங்கள் சர்வீஸ் பண்ணுற கம்பெனிஸ் கூட வந்து லைக் எனக்கு வந்து எதுவுமே ஒன் டைம் என்கேஜ்மெண்ட்டே கிடையாதுங்க. ஓகே. ஸோ லைஃப் லாங் என்கேஜ்மெண்ட்டுங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன்னா எனக்கு வந்து இப்போ நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு 7 இயர்ஸ் அந்த நம்ம 18ல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குங்க. ஸோ தே ஆர் க்ரோயிங், வி ஆர் க்ரோயிங். இட்ஸ் அ வின் வின். இந்த மாதிரி எடுத்தால் மட்டும் தான் சர்வீஸ் கம்பெனியை வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். எவ்ரிடே நீங்கள் ஒரு ஃபேஸ் அதை தான் சொல்கிறேன்ல, புது கிளைண்ட் எடுக்கிறதுக்காக உங்களோட டைமை நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பழைய கிளைண்ட்டை பார்க்கலான்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் வில் பி வெரி காஸ்ட்லி. ஓகே. ஸோ இருக்கிற ஆப்ரேஷன்ஸை உங்கள் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபைடாக அதான் இட்ஸ் வின் 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 தான். கிளைண்ட்டை கஸ்டமரை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, எம்ப்ளாயை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நீங்களே ஹாப்பியாக இருங்க. 3 பேரும் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். எங்கேயாச்சும் ஒரு வின் ட்ராப் ஆனாலுமே கம்பெனி வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து சர்வீஸ் கம்பெனி,
எகெயின் ப்ராடக்ட் கம்பெனி, எகெயின் சர்வீஸ் கம்பெனி, எகெயின் ப்ராடக்ட். ஒரு சர்வீஸ் கம்பெனி எப்படி ரன் பண்ணுறது, ஈவன் ஒரு ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட் ஃபிட் பார்க்குறது, இது பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா இதை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஈவன் ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இது ஒரு அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னது அந்த வின்வின் சுச்சுவேஷன் இருக்கலாம், டேலண்ட் ஹையர் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்குற விஷயங்களாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஏஐ அணுகணும், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் திஸ் பாட். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜான். இட்ஸ் நைஸ் டாக்கிங் யூ ஜான். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஜான். தேங்க்ஸ் டீம்.